ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ டைபோல். ஸோ அப்போ ஒரு டைபோலை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னா அது எப்படி எவ்வளோ தூரம் வந்து அது டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, அதில் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குமா, ரொட்டேஷன் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ டைபோல். ஸோ ஒரு டைபோல் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணும்போது அதில் எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்தோம். ஸோ கடைசியாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு 1 கூலும் டெஸ்ட் சார்ஜ் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஒரு பாயிண்டில் ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்ப்போம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டைபோல்னால் ப்ளஸ் மைனஸ் கியூ ரெண்டு சார்ஜுமே செக்ரிகேட் ஆகிருக்க போது. அதனால ஒரு பாயிண்டில் ஆர்பிட்ரரியாக ஒரு பாயிண்ட் அதை சுற்றி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறோன்னா அந்த பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், அந்த பாயிண்டில் டெஸ்ட் சார்ஜ் 1 கூலும் வச்சோன்னா நம்மளுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். அப்படின்னா நிறையா சார்ஜ் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி வைக்கிறோம். அப்போ நம்ம அசம்பிள் பண்ணி வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ வந்து எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு 3-4 சார்ஜை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணி ரிப்பல் பண்ணியிருக்கணும், அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருந்து ஒரு சிஸ்டத்தை நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படி நான் அரேஞ்ச் பண்ணும்போது நான் எவ்வளோ வந்து ஒர்க் செஞ்சுருந்துருக்கணும், இல்லைனா எவ்வளோ ஒர்க் ரிலீஸ் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தட் வில் பி த செகண்ட் பார்ட். தேர்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு டாபிக் வந்து ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம், ஜஸ்ட் லைக் காஷியன் லா. ஸோ காஷியன் லா வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா வில் சி லைக் காஷியன் லா, ரைட்? ஸோ இது எல்லாமே கிளியராக இருக்க வேண்டியதான். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு இட். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அ டைபோல் என்னங்கிறது பார்க்கலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு டைபோல். ஸோ ஒரு டைபோல்னால ஒரு பாயிண்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்னா யூஷுவல் நம்ம வந்து ஒரு டைபோல் வந்து கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சைடு வந்து ப்ளஸ் கியூ, எந்த சைடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் கியூ வந்து வச்சுக்குவோம். ஸோ நம்ம பாசிட்டிவ் ஃபேவரபுளாகவே இங்கே நம்ம வந்து ஸ்டடி பண்ணிகிட்டே வருவோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பாசிட்டிவ் நான் வந்து என்னென்னா என்னோடய தீட்டா வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்போ என்னோடய தீட்டா வந்து நான் எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தானே எடுத்துக்குவேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் டிஸ்டன்ஸ் 2D. அப்போ ஆரிஜினில் இருந்து நம்மளுக்கு இருக்க போகிற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா D. டைபோல் மொமெண்ட் எப்போவுமே நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கணும், இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நெகட்டிவ் அண்ட் தென் இட் எண்ட்ஸ் இன் பாசிட்டிவ், ரைட்? இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். கெமிஸ்ட்ரியில் வந்து இட் வில் பி அதர் வே அரவுண்ட். இங்கே வந்து எனக்கு வந்து நெகட்டிவில் ஆரம்பித்து பாசிட்டிவ், அதுதான் என்னோடய டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷனாக இருந்திருக்க போகுது. ஃபைன், காட் இட்? ஸோ இந்த செட்டப்னால் இந்த பாயிண்டில் எனக்கு ப்ரொடியூஸ் ஆக போகிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நான் எங்கேருந்து என்னோடய லைனை வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு டைப்போலோட சென்டரில் இருந்து. ஓகே, ஸோ இப்போ ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவில் இருந்து இதுதான் என்னோடய ஆரிஜின் மாதிரி இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் டிஸ்டன்ஸ் ஆர். ஃபைன், ஸோ அப்போ இது மட்டும்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பொசிஷனில் உள்ள எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு தனி பாயிண்ட் சார்ஜாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு தனி பாயிண்ட் சார்ஜாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், ஒரு சார்ஜினால KQ/Rன்னு வரப்போகுது, ரைட்? ஸோ அப்போ அதே தான். ஸோ அப்போ இந்த பாயிண்டில் வந்து நான் ஒரு +1 கூலும் சார்ஜை எடுத்துகிட்டு வந்து இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டுட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒர்க் செஞ்சுருக்கணும். ஸோ அப்போ இது வந்து ரிப்பல் பண்ணும், இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் செஞ்சு வந்துருக்கணும். அதே மாதிரி இது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ இதுக்கு ஃபேவரபுளாக இது இழுக்கிறதுக்கு ஃபேவரபுளாகவும் நான் வந்து இங்கே வந்து நான் வந்து என்னோடய பாயிண்ட் சார்ஜ் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்திருக்கணும், ரைட்? அப்போ வந்து இதுவும் இது அப்போஸ் பண்ணியிருக்க போது, இது அட்ராக்ட் பண்ணியிருக்க போது நெட் எஃபெக்ட் தான் அங்கே வந்து எனக்கு வந்து என்னமா ஸ்டோர் ஆகியிருந்திருக்கணும் அப்படின்னா பொட்டன்ஷியலாக ஸ்டோர் ஆகிருக்கணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் லாஜிக், ரைட்? ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன பண்ணோமோ அதே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைப்போலை வந்து 2 பாயிண்ட் சார்ஜை வச்சு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி ஸ்டடி பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா டைப்போலில் வந்து ஒரு சிமெட்ரி வந்திருக்கும். ரெண்டுமே சேம் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வந்துருக்க போகுது. இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து 2D. இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும், ரைட்? அதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் ஆன்சர் ஒரு கடைசியாக ஒரு குமுலேட்டிவ் ஒரு ஃபார்முலா வந்து என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, இது எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? ஃபைன், ஸோ பொட்டன்ஷியல் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு K
ஃபர்ஸ்ட்டு ஒரு சார்ஜ் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா q டிவைடட் பை ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் ரைட். அப்போ q டிவைடட் பை R1 வரப்போகுது. அடுத்த சார்ஜ் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கணும், இட் இஸ் நெகட்டிவ். அப்போ k மைனஸ் q டிவைடட் பை R2ன்னு இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ வந்து R1ங்கிறது இதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், R2ங்கிறது எனக்கு வந்து மைனஸ் க்யூக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து R1ங்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அடுத்ததுக்கு வந்து எனக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா இட் இஸ் லைக் R2. ஓகே, ஸோ அப்போ இது வந்து R1, அப்போ இது ஆப்வியஸாக இது வந்து R2வாக இருக்க போகுது. ரைட், சிம்பிள். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், q டிவைடட் பை R1. அடுத்தது வந்து எனக்கு என்னவா இருந்திருக்குன்னா மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் k வந்து காமனாக ஃபேக்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ q டிவைடட் பை R2ன்னு வந்து எனக்கு வந்து இருந்திருக்கணும். ரைட், ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் யூஸிங் R1 அண்ட் R2 வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த R1 R2வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் Rக்கு வந்து நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரைட், ஸோ அதுதான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய லென்த்தி டெரிவேஷன் வந்து எனக்கு வந்து கொண்டுட்டு வரப்போகுது. ஸோ இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் R1 அண்ட் தென் R2 எனக்கு பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. வெறும் R மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்படி வந்து அந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் நம்ம டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் சால்விங் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் த கொசைன் லா. ஓகே, ஸோ கொசைன் லா அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ கொசைன் காம்பனண்ட் வந்து யூஸ் ஆக போகுது. ஃபைன், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R1க்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் Rல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ஸோ அதே சிமிலர் லாஜிக்லேயே நம்மளுக்கு வந்து இதுவும் சால்வ் ஆயிரும். ஃபைன், சால்வ் பண்ணுறேன், புரியணும். காட் இட். சரி, இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த காம்பனண்ட் வந்து நான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய R1. ஓகே, அதே மாதிரி இந்த இது வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் மை R. இது வந்து R1, இது வந்து R. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னா half the distance between them, அதான் நம்ம வந்து Dன்னு சொல்லுவோம். ரைட், அப்போ இதுக்கும் நடுவில் உள்ள இந்த ஆங்கிள் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் தீட்டா. ஸோ அந்த ஆங்கிள் வந்து இட் இஸ் தீட்டா. ரைட், ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா தட் இஸ் தீட்டா. ஃபைன், ஸோ அப்போ இதான் என்னோட ஒரு பார்ட் ஆஃப் தட் மேலே இருக்க போகிற டைபோல் மட்டும் எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்டில் என்னோட எந்த சார்ஜ் இருக்க போகுது அப்படின்னா ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் வந்து இந்த பாயிண்டில் வந்து இருக்க போகுது. ஃபைன், ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து நான் வந்து எப்படி டெசிக்னேட் பண்ணியிருக்கேன்னா PQR, ஐ மீன் PQR ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்க போகுது. ஃபைன், ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஆப்வியஸாக இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் எனக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் வந்து இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு R என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இந்த காம்பனண்ட்டை 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய R1 அதானே எனக்கு வந்து தேவைப்படுற பார்ட்டு, அதை வந்து நான் 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து என்னென்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி, ஒன்று வந்து என்னென்னா இட் இஸ் லைக் RS. இங்கே இருக்க போகிற இன்னொரு சைடு வந்து என்னென்னா இட் இஸ் லைக் PS. ரைட், ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு சர்டன் இன்க்ளினேஷனில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்க போகுது. ரைட், சரி தானே, புரிஞ்சுருந்துருக்கணும். அப்படி நம்மளுக்கு இருக்கும்போது இங்கே வந்து PRS. ஓகே, சி இந்த ட்ரையாங்கிளை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் R1க்கு வந்து நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். காட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் PQSஐ வந்துட்டு வச்சு எனக்கு வந்து சைன் காம்பனண்ட் கொசைன் காம்பனண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் தீட்டா நான் என்னங்கிறத நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பின்னாடி சால்விங்க்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ இது சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொசைன் லானா என்னங்கிறது. ஃபைன், ஈஸி தான், சிம்பிள். ஸோ நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து இட் வில் பி லைக் தீட்டா. அப்போ இது தீட்டா அப்படின்னா கொசைன் தீட்டா வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், கொசைன் தீட்டா வந்து அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். ரைட், ஸோ அப்போ இங்கே அட்ஜசன்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் QS, ஹைப்போடென்யூஸ் வந்து என்னென்னா இட் இஸ் R. ஓகே, அப்போ இன் ட்ரையாங்கிள் PQS எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா கொசைன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு QS டிவைடட் பை R. கரெக்டாக. ஸோ QS டிவைடட் பை R வந்து எனக்கு வந்து கொசைன் தீட்டா வந்து வந்திருக்க போகுது. ஸோ அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து QS என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ QS வில் பி ஈக்குவல் டு R. QS வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு R கொசைன் தீட்டா. ரைட்,
அப்போ QS வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் கொசைன் தீட்டா அப்படிங்கிற ஒரு இது வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஆர் சைன் தீட்டா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து வந்திருக்கணும், சைன் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து வந்திருக்கணும் அப்படின்னா சைன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு PS டிவைடட் பை ஆர். ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அப்போ வந்து யூ வில் ஹேவ் PS டிவைடட் பை ஆர். அப்போ இது எனக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா PS will be equal to R sin theta. ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன கிடச்சிருச்சு, கொசைன் காம்பனண்ட் என்னங்கிறதும் கிடச்சிருச்சு, சைன் காம்பனண்ட் என்னங்கிறது ஃபார் QSக்கு வந்து என்ன கொசைன் காம்பனண்ட் தேவை அப்படிங்கிறது கிடச்சிருச்சு, PSக்கு வந்து சைன் காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபைன். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா R1² தான் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ இந்த R1² வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சைடு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. ஓகே, அப்போ அது நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும், ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர், ரைட்? சும்மா மேத்தமெட்டிக்கல் சால்விங் தான், லாஜிக்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு அப்படியே மேத்தமெட்டிக்கல் சால்விங் போட்டே போகிறேன், யூ வில் கெட் இட். ஓகே, அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும், யூ வில் ஹேவ் R1² which is equal to சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர் தானே. அப்போ வந்து சைட் ஸ்கொயர் வந்து இங்கே வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்குன்னா ஒரு இது RS² ப்ளஸ் PS². ஓகே, ஸோ ஒரு இது வந்து என்னென்னா இட் இஸ் லைக் RS², இன்னொன்று வந்து PS². ஸோ PS²க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஆர் சைன் தீட்டா வந்து நம்ம வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து தெரிஞ்சது. அப்போ R1 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ தட் இஸ் டன். அப்போ இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா, அப்போ RS வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த டேர்ம் கரெக்ட் QS மைனஸ் D. ஓகே, ஸோ மொத்த டேர்ம் QSல வந்து நான் வந்து D வந்து சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா லெஃப்ட் ஓவர் வந்து இட் வில் பி லைக் RS. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா இட் வில் பி QS மைனஸ் D the whole square plus PS². அப்போ PS²ங்கிறது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், R sin theta the whole square வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ இது வந்து இட் இஸ் டன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா QSக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆர் கொசைன் தீட்டா நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ QSக்கு ஃபுல்லாக அதுக்கும் நான் வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா ஆர் கொசைன் தீட்டா வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணால் கெட் த ஆன்சர், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ QSக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், நவ் லெட் மீ டூ substitute r cosine theta. So r cosine theta minus D the whole square plus r sin theta the whole square. Okay, இது புரியணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் பார்த்தாலே தெரியுது இது வந்து a minus b the whole square. ஸோ அப்போ a minus b the whole square வந்து a² plus b² minus 2ab, ரைட்? இப்போ தான் வந்து நம்ம கொசைன் காம்பனண்ட் வந்து வெளியில் வரும், அதனால தான் இது பேர் கொசைன் தான். ஃபைன். ஸோ அப்போ இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் ஆர் கொசைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2RD கொசைன் தீட்டா ப்ளஸ் ஆர் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து R² கொசைன் ஸ்கொயர் தீட்டா R² சைன் ஸ்கொயர் தீட்டா வந்திருக்க போகுது. ஸோ அப்போ இட் இஸ் ஆப்வியஸ், ரைட்? நம்ம வந்து கொசைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 1ன்னு எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ அதனால் இங்கே வந்து நம்ம என்ன வந்துருக்கணும், இதில் வந்து R² காமனாக நம்ம ஃபேக்டர் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொசைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து இட் வில் கோ டு 1. லெஃப்ட் ஓவரெல்லாம் எடுத்து நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். தட்ஸ் இட், ஸ்ட்ரைட் அவே, சிம்பிள், ரைட்? அப்போ இந்த ரெண்டு டேர்மும் எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கொசைன் ஸ்கொயர் தீட்டா கொசைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து இட் வில் கோ டு 1. அப்போ வந்து எனக்கு லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்னவாக இருந்துருக்கணும், வெறும் R² வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹேவ் லைக் ப்ளஸ் D². ஓகே, ஸோ R² ப்ளஸ் D² மைனஸ் 2RD கொசைன் தீட்டா, ரைட்? ஸோ இப்போ நம்ம R1² என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ அப்போ R1²ங்கிறது எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா R1². ஸோ இந்த இது வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா R² ப்ளஸ் D², ரைட்? ஸோ எந்த சைடுக்கு வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க போகிற ரெண்டு லைன் R² ப்ளஸ் D², அதுக்கு நடுவில் இருக்க போகிற தீட்டா. ஸோ அந்த தீட்டாவை கன்சிடர் பண்ணிவிட்டு மைனஸ் 2RD கொசைன் தீட்டான்னு போட்டோன்னா ஸோ அதுதான் என்னோட எதுனா இட் இஸ் லைக் கொசைன் லா. ஓகே,
ஸோ அப்போ கொசைனில் அப்படிங்கிறது எங்கே நம்மளுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு 90 டிகிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பித்தாகோரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணிடுவோம். பட் இந்த சிச்சுவேஷனில் 90 டிகிரி கிடையாது. எல்லா சைடுமே சர்டன் இன்க்ளினேஷனில் இருக்குது, வேறு ஆங்கிளில் இருக்குது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த சைடு வந்து நம்ம எந்த லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க போகிற 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு -2rd அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க போகிற அந்த தீட்டா வந்து கன்சிடர் பண்ணிடணும், which is like cosine theta, ரைட்? அப்போ இது என்னங்கிறது வந்து புரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்ம எதுக்கு வந்து நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்னா, R1க்கு வந்து இட் இஸ் டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போட போகிறது வந்து என்னென்னா, இட் இஸ் லைக் R2. ஸோ அப்போ அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இதுவும். அப்போ நம்ம R2 வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ R2 ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்க போகிற இந்த 2 லென்த்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்போ R2 ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள தீட்டா வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா, டோட்டல் தீட்டா இஸ் 180 டிகிரி. அப்போ அதில் தீட்டாவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா 180 மைனஸ் தீட்டா வந்து எனக்கு இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும், ரைட்? சிம்பிள், ஸ்ட்ரைட் அவே, வேறு எந்த கன்ஃபியூஷனும் இங்கே தேவை கிடையாது. ஸோ அப்போ R2 ஸ்கொயர் வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், அப்போ R2 ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். இங்கே வந்து எனக்கு அஸ் யூஷுவல் -2rd கொசைன் 180 டிகிரி மைனஸ் தீட்டான்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும், ரைட்? ஸோ அப்போ கொசைன் 180 மைனஸ் தீட்டான்னு எனக்கு என்ன வரணும், ஒரு கொசைன் கிராஃப் வந்து மேலேருந்து வரப்போகுது, ஃபைன். அப்போ கொசைன் ஃபார் எக்ஸாம்பிள் கொசைன் 30 டிகிரி எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா, இட் வில் பி லைக் √3/2, கரெக்டு தானே? ஸோ யா, ஸோ அப்போ கொசைன் 30 டிகிரி வந்து √3/2 வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னா, அப்போ 180 மைனஸ் 30 டிகிரி போட்டோம் அப்படின்னா எனக்கு கீழே உள்ள வேல்யூ அதுக்கு எக்ஸாக்டாக நெகட்டிவ் ஆன்சர் வந்து எனக்கு கிடைக்கும், ரைட்? அப்போ 180 மைனஸ் தீட்டானா இந்த கிராஃபை வச்சு நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்த்தாலே நெகட்டிவாக இல்லை அதே வேல்யூ வருமாங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அப்போ கொசைனில் வந்து நம்மளுக்கு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 மேலேருந்து கீழே வந்து போகுது. அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து கொசைன் 30 டிகிரி √3/2 வந்து வந்துச்சு அப்படின்னா, அப்போ 180 மைனஸ் 30 வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருந்துருக்கணும், கீழே உள்ள வேல்யூ வந்து கொடுத்துருந்துருக்கணும். ஸோ சேம் வேல்யூ வரும், பட் நெகட்டிவ் வரும், ரைட்? எனிவே மேக்ஸில் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். அப்போ 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் கொசைன் தீட்டா, ரைட்? அப்போ மைனஸ் கொசைன் தீட்டா அப்படின்னா இந்த நெகட்டிவ் சேர்ந்து R2 ஸ்கொயருக்கு வந்து இட் வில் பிகம் பாசிட்டிவ், ஓகே? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து R2 ஸ்கொயருக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா, R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் -2rd கொசைன் தீட்டாக்கு பதிலாக இங்கே எனக்கு என்ன வரணும் அப்படின்னா +2rd கொசைன் தீட்டா, ரைட்? கொசைன் 180 மைனஸ் தீட்டா வந்து இட் வில் பிகம் ப்ளஸ், அந்த நெகட்டிவ் வந்து சேர்ந்து எனக்கு வந்து ப்ளஸ் வந்து கிடச்சிருச்சு, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மேத்தமெட்டிக்கல் பார்ட் வந்து இட் இஸ் டன். எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குனா R1 R2. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த R1 R2 வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆருக்கு வந்து இப்போ நான் வந்து வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ அதுக்கு வந்து பைனாமியல் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த R1 ஸ்கொயரை வந்து கொஞ்சம் லைட்டாக ட்வீக் பண்ணுவோம். ஸோ முன்னாடி கண்டுபிடிச்சிருந்த அதே R1 ஸ்கொயர் தான், அதை கொஞ்சம் லைட்டாக ட்வீக் பண்ணி நமக்கு தேவையான ஃபார்முக்கு வந்து இப்போ நான் கொண்டுட்டு வர போகிறேன், ஃபைன். ஸோ ஏன்னா எனக்கு ஃபைனல் பொட்டன்ஷியலை சப்ஸ்டியூட் பண்ணும்போது Q/R1 தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அது 1/R1 நான் வந்து கொண்டுட்டு வரணும், ஓகே? ஸோ அப்போ தான் என்னால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணுவோம், ஃபைன். ஸோ இப்போ அப்படியே சால்வ் பண்ணலாம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, முன்னாடி இருந்ததில் வந்து R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் அந்த மாதிரி தானே வரப்போகுது. நான் அதில் என்ன பண்ணேன்னா R ஸ்கொயர் வந்து நான் வந்து ஃபேக்ட் அவுட் பண்ண போகிறேன், ஓகே? ஸோ R ஸ்கொயர் வந்து ஃபேக்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், R ஸ்கொயரை ஃபேக்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, காட் இட்? அடுத்தது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் D ஸ்கொயர் வந்து இருக்கணும். அப்போ யூல் ஹேவ் D ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது. அடுத்த டேர்ம் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், -2rd கொசைன் தீட்டா, நெகட்டிவ் சைன் வந்து இருந்திருக்க போகுது. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஆரை வந்து காமனாக வந்து ஃபேக்ட் அவுட் பண்ணியாச்சுல, அப்போ நெகட்டிவ் வந்து அதே மாதிரி தான் இருக்கணும். 2rdக்கு பதிலாக எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா -2d கொசைன் தீட்டா, ரைட்? டிவைடட் பை R வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது, ஃபைன். ஸோ இதுதான் என்னோட டேர்ம், காட் இட்? -2d கொசைன் தீட்டா டிவைடட் பை R. திருப்பி இன்னும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த அதே ரிசல்ட்டே எனக்கு வந்து வந்துடும், ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மொத்த டேர்மையும் நான் வந்து இப்போ வந்து ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறேன், ஓகே? ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணி நம்ம வந்து ரூட் எடுக்க போகிறோம், ஓகே? ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் அப்படின்னா 1/R1 ஸ்கொயர்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ சேம் திங் வந்து இங்கே நான் எதுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட
ரைட் ஹேண்ட் சைடு நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் 1/r ரெசிப்ரோக்கல் பண்ணி ரூட் எடுத்தாச்சு. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஃபைன். ஸோ அடுத்து இந்த டேர்மை மொத்த டேர்மையும் நான் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் -1ன்னு வந்து வந்திருக்கணும். ரைட் 1/ன்னு நம்ம வந்து போட முடியும். இல்லைன்னா இந்த பவரில் வந்து -1 ஏன்னா நம்ம அதை ரெசிப்ரோக்கல் பண்ணியாச்சு. லாஜிக். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ ரூட் எடுக்க போகிறோம் அப்படின்னா -1 பவரில் வந்து எனக்கு வந்து என்னதுன்னா 1/2 வந்து இருந்திருக்க போகுது. ஸோ பவர்ஸ் வந்து என்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். தேர்ஃபோர் -1/2 வந்து எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா பவரில் வந்து வந்திருக்கணும். ஓகே, ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணி நம்ம ரூட் எடுத்திருக்கோம். டவுட் இருக்கக்கூடாது. ஸோ வில் ஹேவ் 1 - 2d cosine theta divided by r பவரில் வந்து எனக்கு என்ன இருக்கணும்னா -1/2. ஓகே, இப்போ நம்ம வந்து பைனாமியல் தியரமை அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ பைனாமியல் தியரம் நம்ம வந்து 11th வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருந்தது, ஃபைன். ஸோ அப்போ பைனாமியல் தியரம் வந்து நம்ம என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா 1 + x the whole power n எதுக்கு ஈக்குவலாக வந்து இருந்திருக்கணும். ஸோ அந்த சீரீஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், ரைட். ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாகுதுன்னா 1 ஸோ இங்கே வந்து 1 + x the whole power n இருந்துச்சா. ஸோ இந்த இது வந்து உள்ள மல்டிப்ளை ஆகிற மாதிரி nx வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் n × n - 1 x² divided by 2 ஃபேக்டோரியல். அப்படியே இட் ஜஸ்ட் ப்ரோபகேட்ஸ் அப்படியே நம்மளுக்கு போயிட்டே இருக்க போகுது. ஃபைனலாக ஒரு பாயிண்ட் இன் டைம் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 2, 3 என்ன இருந்துச்சோ அது ரெண்டும் சப்ராக்ட் ஆயிரும். சப்ராக்ட் ஆகி இட் பிகம் 0. ஸோ அந்த சீரீஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், ரைட். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து பைனாமியல் தியரம். ஸோ அதே இதை வந்து நான் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா -1/2 இருக்க போகுது, ரைட். அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம், விச் இஸ் லைக் 1 + nx. இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வரப்போகிற டேர்ம் வந்து என்ன ஆகும்னா இங்கே வந்து சப்ராக்ட் ஆகிற மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே வரும், ரைட். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க போகிற எனக்கு டேர்ம் வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள். நம்ம அதை விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம வந்து என்ன ஃபர்ஸ்ட் 2 டேர்மை மட்டும் வச்சு நான் வந்து திஸ் இஸ் அன் அப்ராக்சிமேஷன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற பெரிய டேர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா அது வந்து இட் வில் பிகம் நெக்லிஜிபிள். அது வந்து ஸ்மாலாக இருக்க போகுது, ஃபைன். ஸோ அந்த பைனாமியல் தியரமே நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம், ரைட். பைனாமியல் தியரத்தை பற்றி ரொம்ப எக்ஸாஸ்டிவாக நான் வந்து சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனை வச்சு நம்ம மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு இட்ஸ் அன் இன்ஃபினிட் சீரீஸ் மாதிரி அது இருக்க போது நீங்கள் என்ன வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு பாயிண்ட் இன் டைம் வந்து பவரில் வந்து நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா கட் ஆயிரும். 2 - 2 அந்த மாதிரி அது ரெண்டுமே இதாகி கட் ஆயிரும். அப்படி இல்லை இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து இன்ஃபைனைட் சீரீஸ் அதோட இடத்துல வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இருக்க போகிற வேல்யூஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை வந்து விட்டுருவோம். ஓகே, எனிவே இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணோம். தட்ஸ் இட், ஃபினிஷ்ட், ஃபைன். ஸோ தீஸ் ஆர் மேத்தமெட்டிக்கல் திங்ஸ். இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பைனாமியல் தியரம் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்னா இல் ஹேவ் 1/r 1 + nx, ரைட். அப்போ 1க்கு வந்து அதே தான் ப்ளஸ் nx அப்படிங்கும்போது என்னங்கிறது எனக்கு பவரில் இருக்க போகிற இந்த டேர்ம். அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா 1 -1/2 மைனஸ் வந்து என்னென்னா +1/2 வந்து மாறிடும். அப்போ 2 வந்து இட் வில் கெட் கேன்சல்ட், இட் வில் பிகம் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் 1 + d cosine theta divided by r, ஃபைன். ஸோ அப்போ நம்ம இங்கே எதை வந்து முடிச்சாச்சு அப்படின்னா 1/r1 என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு, ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 1/r2 என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 1/r1 வந்து இட் இஸ் டன். அப்போ 1/r2க்கு வந்து எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் மாதிரி தான் அதுவும். ஆனால் இங்கே வந்து நெகட்டிவ் சைனுக்கு பதிலாக இங்கே வந்து ப்ளஸ் இருந்திருக்கணும், ரைட். அப்போ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் சைன் வந்திருக்கணும். அப்போ நம்ம வந்து பவர் வந்து உள்ளே கொண்டுட்டு வரோம் அப்படிங்கும்போது இந்த பாசிட்டிவ் சைன் வந்து இங்கே வந்து நெகட்டிவ் சைனாக மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது. 1/r1க்கு இது பாசிட்டிவில் இருக்கும், 1/r2க்கு வந்து இது வந்து இந்த சைன் வந்து நெகட்டிவில் இருக்கும், ரைட். நம்மளுக்கு பொட்டன்ஷியலுக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும். K ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். Q/r1 மைனஸ் Q/r2ன்னு இருக்கும், ரைட். அப்போ Q/r1க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் ஹேவ் K. ஓகே, ஸோ அப்போ Q வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். 1/r1 தான் ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு வந்து இருக்க போகுது, ரைட். அப்போ 1/r1 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா அஸ் யூஷுவல் 1/r. ஸோ ரெண்டுலேயுமே r வந்து இருக்க போது. அப்போ ஆரை நான் ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். ஸோ யூ வில் ஹேவ்
1 + d cosine theta divided by rன்னு ஒரு டேர்ம் இருக்க போகுது. ஸோ அடுத்தது எனக்கு என்ன வந்ததுன்னா -q divided by r2ன்னு இருக்க போகுது. கரெக்ட்? அந்த பொட்டன்ஷியல் ஃபார்முலால. அப்போ 1 divided by r2 ரைட்? அப்போ 1 divided by r2ங்கும் போது எனக்கு வந்து என்ன வந்திருக்கணும், இது இந்த சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி வந்திருந்திருக்க போகுது. தேர்ஃபோர் அப்போ வந்து நெகட்டிவ் சைனும் கூட. ஸோ ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணால் புரியணும். -1 வந்து எனக்கு வந்து வந்திருந்திருக்க போகுது. இந்த டேர்ம் வந்து 1/r2ல வந்து நெகட்டிவாக இருந்திருக்கணும். அப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் சைன் இங்கே வந்து மைனஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். தேர்ஃபோர் இட் வில் பிகம் பாசிட்டிவ் ரைட்? புரியணும். ஸ்ட்ரைட்டாக தான் போகிறேன், புரியணும், சிம்பிள் தான். ஆக்சுவலாக 1 divided by r2 பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் சைன் வந்து வந்திருக்கணும். இங்கே நான் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறேன், ரெண்டு டேர்மே. அப்போ அந்த நெகட்டிவ் சைனை இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் இங்கே -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த நெகட்டிவ் வந்து இட் வில் பிகம் பாசிட்டிவ். ஓகே, சரி, புரிஞ்சு வந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா -1 + d cosine theta divided by r. ஓகே, ஸோ அப்போ இங்கே எது ரெண்டு எனக்கு கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா +1 -1 இட் வில் கெட் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அப்போ லெஃப்ட் ஓவரை மட்டும் நான் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுனா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, அப்போ எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா k, ஓகே, q, தென் 2d ரைட்? d cosine thetaனால யூ ஹேவ் q 2d ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரப்போகுது ரைட்? ஸோ சேம் டினாமினேட்டர், அதனால் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 2d cosine theta divided by rன்னு இருக்க போகுது. தட் இஸ் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், q 2d cosine theta divided by r². ஓகே, இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் எனக்கு வந்து r² வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஃபைன், சரி. இப்போ வந்து இதில் நான் எதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா இந்த q2dயை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? அதுதான் டைபோல் மொமெண்ட். கரெக்ட்? அப்போ இதை நம்மளால் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? பின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். பொட்டன்ஷியலுக்கு வந்து நமக்கு டேரக்ஷன் வந்து கிடையாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் வரப்போகுது. ப்ளஸ்னால் எனக்கு வந்து ஒரு 1 coulomb ஆஃப் சார்ஜை நான் தள்ளிட்டு வரும்போது எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் அப்படின்னா ரிலீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், லாஜிக் வந்து புரியணும். ஸோ இங்கே வந்து டேரக்ஷன் வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணாது. ஸோ ஆப்வியஸாக எனக்கு வந்து பொட்டன்ஷியல் V வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா k, q2d வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னா p cosine theta divided by r². ஓகே, ஸோ அப்போ kp cosine theta divided by r² தான் என்னோடய பொட்டன்ஷியல் Vக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி வரணும் ரைட்? ஸோ அப்போ இந்த பார்ட் வந்து இட் இஸ் டன், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தீட்டாவும் 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரியில் தீட்டா இருக்கும்போது எனக்கு பொட்டன்ஷியல் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 0 டிகிரி அப்படிங்கிறது எதுனா அந்த ஃபார்முலா சும்மா சப்ஸ்டியூட் பண்ண வில் கெட் இட். when தீட்டா வந்து 0 டிகிரி இருக்கும்போது எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா இந்த ஆக்சியல் லைனில் அப்படி இருக்க போகுது. ஃபைன், எதுக்கு பக்கத்தில் இருக்க போகுதுன்னா +q பக்கத்தில் இருக்க போகுது அந்த பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ +q பக்கத்தில் இருக்க போதுன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. +q சார்ஜ் வந்து என்னோட டெஸ்ட் சார்ஜ் 1 கூலும்க்கு வந்து பக்கத்தில் இருக்குது. தர்ஃபோர் ரிப்பல்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. அப்போ வந்து அட்ராக்ஷன் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த +qக்கு அகெயின்ஸ்டாக நான் செஞ்சு ஒர்க் வந்து வச்சுருக்கணும். தர்ஃபோர் எனக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வரப்போகுது. ஸோ தட் வில் பி ஃபார் 0 டிகிரி. அப்போ ஆன்சர் பாசிட்டிவில் வருதான்னு வெரிஃபை பண்ணிடலாம். அப்போ kp cosine theta divided by r², 0க்கு வந்து எனக்கு வந்து 1. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே kp divided by r² எனக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. ஓகே, so here you will have kp divided by r², kp divided by r², right? ஸோ இது வந்து புரிஞ்சுருக்கணும். அடுத்தது வந்து தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும்போது, ஸோ தீட்டா 90 டிகிரி அப்படின்னா இந்த பர்பண்டிகுலர் லைனில் வந்து நம்ம வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு பொசிஷனை சூஸ் பண்ணுவோம். இங்கே எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கு இருக்க போகிறது வந்து இதனால் 1 கூலும் வந்து அகெயின்ஸ்டாக மூவ் ஆயிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதனால் எனக்கு வந்து அட்ராக்ஷனில் மூவ் ஆயிருக்க மாதிரி இருக்கும். ஒரு இதனால் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், ஒரு இதனால் எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா இட் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ். இதில் என்ன ஆர் இருக்கோ அதே ஆர் தான் இங்கே இருக்கணும். எந்த பொசிஷன் சூஸ் பண்ணாலும் இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி தானே, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்க போகுது. அப்போ சேமாக இருக்குன்னா எனக்கு என்ன அர்த்தம்? ஆப்வியஸாக இது ரெண்டும் ஒரு இது பாசிட்டிவில் வரப்போகுது, அதே மேக்னிடியூடில் ஒன்று நெகட்டிவில் வரப்போகுது. அது ரெண்டும் ஆட் ஆகி இட் வில் கிவ் 0 ரைட்? அப்போ 90 டிகிரியில் வந்து நான் அந்த மேலேருந்து 90 டிகிரி கரெக்டாக இது பெர்பெண்டிகுலராக சென்டரில் வந்து நான் வந்து தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த பொசிஷனில் வரும்போது எனக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்டோரும் ஆகாது, ரிலீஸும் ஆகாது. ஓகே, ஸோ தட் ஸ்பெஷல் கேஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா 90 டிகிரியில். ஸோ ஆப்வியஸாக 90 டிகிரியில் எனக்கு என்ன வந்து இருக்கணும்? தீட்டா 90 டிகிரி இருக்கும்போது இட் வில் பி 0, கொசைன் 0, கொசைன் 90 டிகிரி இஸ் 0. அப்போ
இந்த இதுக்கு வந்து v வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா v should be equal to v வந்து 0. ஓகே. ஸோ அடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா 180 டிகிரி. அப்போ 180 டிகிரினா நெகட்டிவ் பக்கத்தில் இருக்க போது தேர்ஃபோர் எனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரணும். அப்போ கொசைன் 180 டிகிரி இஸ் -1. அப்போ -kp/r² தான் என்னோட ஆன்சராக இருக்க போகுது, ரைட்? அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா -k -kp/r². ஓகே. ஸோ ஃபைன். இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னால் எப்படி பொட்டன்ஷியல் எந்தெந்த பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இதில் வந்து எனக்கு உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டைபோல் எடுத்துக்கிட்டோம். அந்த டைபோலில் எனக்கு வந்து ப்ளஸ் கியூ வச்சு நான் வந்து தீட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணேன். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணேன். எனக்கு அந்த பாயிண்ட்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். சச் தட் எனக்கு ஆரிஜின்லேருந்து எனக்கு அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஆர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ அப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம R1 R2ன்னு 2 வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜை பொறுத்து நான் வந்து இந்த லென்த்தை வந்து நான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டே வரும்போது எனக்கு ஆருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் எது 2 கன்சிடரேஷன் பண்ணேன் அப்படின்னா கொசைன்லாம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணி மேட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம். ஓகே, ரைட்? கொண்டுட்டு வந்து ஃபைனலாக ஒரு ஃபார்முலா வந்து வந்துருந்துச்சு விச் இஸ் லைக் கேபி கொசைன் தீட்டா டிவைடட் பை r² வந்துருந்துச்சு. ஓகே. அப்போ r² வந்திருக்கும் போது நம்ம அதை சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரிக்கு நம்ம வெரிஃபை பண்ணோம். லாஜிக்கோடய நம்ம வந்து யோசிச்சு பார்த்து போட்டோம். நம்மளுக்கு என்ன வரணுமோ கரெக்டாக 0 டிகிரிக்கு பாசிட்டிவில் வந்துச்சு, 90 டிகிரிக்கு 0ன்னு வந்துருச்சு பொட்டன்ஷியல். அதே இது வந்து 180 டிகிரிக்கு நெகட்டிவில் வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிச்சு, ரைட்? ஸோ அதில் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ இதோட ஃபார்முலா வந்து கேபி கொசைன் தீட்டா டிவைடட் பை r², ஃபைன். ஸோ இதில் டினாமினேட்டரில் வந்து ஸ்கொயர் வரும். ஜென்ரலாக பொட்டன்ஷியல்னாலே டினாமினேட்டரில் ஸ்கொயர் இல்லாமல் சிங்கிள் டேர்மாக தான் இருக்கும். வெறும் r மட்டும்தான் இருக்கும். இங்கே r² வரும். ஏன்னா பியில் வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா 2qd. இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ யூனிட்ஸ் பேலன்ஸ் பண்ணும்போதும் அது கரெக்டாக மேட்ச் ஆகும், ரைட்? ஸோ டவுட் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சார்ஜை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு அசம்பிள் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளோ தூரம் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கணுமா இல்லை ரிலீஸ் ஆகியிருந்துருக்கணுமா, அங்கே எனர்ஜி பேராமீட்டர் எப்படி இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, காட் இட்? ஸோ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 சார்ஜ் வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் 3-4 சார்ஜஸ் எத்தனை சார்ஜ் எடுத்தாலும் சேம் இன்ட்யூஷன் அண்ட் சேம் லாஜிக். ஓகே. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சார்ஜ் எடுத்துக்க போகிறேன் விச் இஸ் லைக் Q1. இதை வந்து நம்ம இந்த பொசிஷனில் இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே வச்சாலும் எந்த ஒர்க்குமே இருக்காது. ஏன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஓகே. அதுவாக லைட்டாக தள்ளி விட்டாலே அது என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த வெலாசிட்டியில் அது பாட்டில் நகர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு அது நின்றுருக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்ம இங்கே கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம இந்த Q1ங்கிற சார்ஜ் மேலே எனக்கு எந்த ஒர்க்கும் நான் கொடுக்க தேவையில்லை. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து 1 கூலும் வந்து நான் வந்து தள்ளிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். +1 கூலும் நான் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டுட்டு வரேன் அப்படின்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக இது பாசிட்டிவ் சார்ஜ்னால் இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒர்க் செஞ்சு நம்ம வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்திருப்போம். அந்த சிச்சுவேஷனில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் நம்ம பொட்டன்ஷியல் நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். ஓகே. இந்த சிச்சுவேஷனில் அது 1 கூலும்னு இல்லை, வேறு ஏதோ ஒரு சார்ஜை நம்ம வந்து கொண்டு வரோம். 2 கூலுமாக இருந்திருக்கலாம். அப்போ டபுள் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், ரைட்? ஸோ அப்போ பொட்டன்ஷியலுக்கும் நார்மலாக ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னா பொட்டன்ஷியலுங்கிறபோது Q2ங்கிற சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் வந்து நம்ம 1 கூலும் வச்சிடறோம். இங்கே வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 கூலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது என்ன சார்ஜோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து அந்த ஒர்க் வந்து தேவைப்பட்டிருக்கும். எய்தர் ஸ்டோர் ஆகிருக்கலாம் இல்லை ரிலீஸ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோஷன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள், ரைட்? இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா அதே தான். என்ன நம்ம வந்து இந்த Q1 நம்ம Q2 கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் K Q1 Q2 டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் R. இப்போ இந்த 2 சார்ஜும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இவ்வளோ ஒர்க்கு நான் கொடுத்து இது ரெண்டையும் நான் பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கணும். ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டும் அதே ஒர்க்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு கைனெட்டிக் எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணி அது ரெண்டை விட்டும் ரிப்பல் ஆகி போகும், ரைட்? லாஜிக் வந்து புரிஞ்சிருந்துருக்கணும். இது இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 3 சார்ஜை வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 சார்ஜஸை எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ 3 சார்ஜஸை நம்ம எடுத்துக்கும் போது எனக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q1 இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவாக வந்து நின்றோம். ஓகே.
எனர்ஜி ரிலீஸ், ரிப்பல்ஷனுக்கு எதுக்குமே வேலை இல்லை, அட்ராக்ஷனுக்கும் வேலை இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Q2ங்கிற சார்ஜ் அதே மாதிரி நம்ம இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரோம். ஸோ அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டுட்டு வரும்போது Q1க்கு அகெயின்ஸ்டாக அது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒர்க் செஞ்சுருக்கும். அகெயின்ஸ்ட் ஆர் ஃபேவரபிள் ஒர்க் வந்து நடந்து எனக்கு வந்து இங்கே வந்து ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி ஒரு செட்டப் டன், ரைட். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்டு சார்ஜ். ஒரு தேர்டு சார்ஜ் வந்து நான் வந்து என்னென்னா இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வர போகிறேன். ஓகே. ஸோ அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரும்போது அது Q1க்கு அகெயின்ஸ்டாகவும் ஒர்க் செஞ்சுருந்துருக்கணும், Q2க்கு அகெயின்ஸ்டாகவும் ஒர்க் செஞ்சுருந்துருக்கணும். அப்போ இந்த 2 டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே. இந்த டிஸ்டன்ஸும் கன்சிடர் ஆகும், இந்த டிஸ்டன்ஸும் கன்சிடர் ஆகும், ரைட். அடுத்து நம்ம ஃபோர்த்து சார்ஜ் கொண்டு வரேன் அப்படின்னா அது Q1, Q2, Q3 இந்த 3க்குமே டிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும், ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் நம்ம அசம்பிள் பண்ணிட்டு போகும்போது எனக்கு வந்து டேர்ம் வந்து அதிகமாகிட்டே வரும், ரைட். அதே இது வந்து இது வந்து இந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல் மட்டும் என்ன அப்படிங்கிற நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் ஆயிருந்திருக்கும். இது வந்து Q3 will be equal to 1 கூலும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்திருப்போம். ஸோ Q3ங்கிற இந்த பாயிண்ட் வந்து திஸ் இஸ் 1 கூலும்னு வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ரைட். அதை தான் நம்ம வந்து டைபோல் வந்து பண்ணியிருந்தோம். ஒரு இது ப்ளஸ் கியூவாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து மைனஸ் கியூவாக இருந்துச்சு. அப்போ இந்த பாயிண்டில் எனக்கு பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஒரு இதில் வந்து KQ/R1 போட்டிருந்திருப்போம், இன்னொன்று வந்து KQ/R2 போட்டிருந்திருப்போம். ஏன் வந்து நெக்ஸ்ட்டு சார்ஜை கன்சிடர் பண்ணலைன்னா அந்த Q3ங்கிற சார்ஜ் வந்து இட் வாஸ் லைக் டெஸ்ட் சார்ஜ், ரைட். அது வந்து 1 கூலுமாக இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷனில் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 கூலும். இந்த சிச்சுவேஷனில் அது Q3 வந்து 2ஆக இருக்கலாம், ஹாஃபாக இருக்கலாம், அதுக்கு சம் வேல்யூ இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம், ரைட். ஸோ முன்னாடி நம்ம டைபோலில் என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். எங்கே நம்ம ஒரு இடத்த நம்ம ட்வீட் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா இந்த Q3ங்கிற சார்ஜை வந்து நம்ம வந்து டெஸ்ட் சார்ஜ் 1 கூலும் நம்ம சொல்லக்கூடாது, அந்த Q3ங்கிறது என்ன சார்ஜாகவும் இருந்திருக்க முடியும், ரைட். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட் உள்ள பொட்டன்ஷியலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் உள்ள பொட்டன்ஷியல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதனால இங்கே எனக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது, இதனால இங்கே எனக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பாயிண்ட் உள்ள பொட்டன்ஷியலை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு 1 கூலும். இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், Q3ங்கிறது ஒரு சார்ஜ், இந்த 3 சார்ஜையும் கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஒர்க் தேவைப்பட்டுச்சா இல்லை ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம், ரைட். ஸோ இதில் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணுவோம், ஓகே. ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் லைக் R12 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R23, ஓகே, சப்ஸ்கிரிப்ட். அதே மாதிரி இங்கே வந்து R13, ஓகே, மார்க் பண்ணியாச்சா. அப்போ B will be equal to இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், K, ஓகே. இங்கே வந்து சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Q1, Q2, Q1க்கும் Q1 இருக்கும்போது Q2 கொண்டு வந்து நம்ம வந்து நிப்பாட்ட போகிறோம். அப்போ வந்து அது எதுக்கு ஈக்குவலாக Q1, Q2 டிவைடட் பை R12 வந்து வரப்போகுது, ரைட். அடுத்தது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், Q3ங்கிற சார்ஜ் வந்து நான் வந்து கொண்டுட்டு வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ Q3ங்கிறத வந்து நான் வந்து கொண்டுட்டு வந்து ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இதுக்கும் அகெயின்ஸ்டாகவும் இது ஒர்க் செஞ்சுட்டு வந்திருக்கணும், இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் எனக்கு ஒர்க் செஞ்சுட்டு வந்திருக்கணும். அப்போ இது ரெண்டையுமே சேர்த்து தான் நான் வந்து கன்சிடர் பண்ணணும், ரைட், இந்த பொசிஷனில், ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருக்கணும், யூ வில் ஹேவ் Q2, Q3 டிவைடட் பை R23, ஓகே. அடுத்த டேர்ம் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணணும். ஸோ யூ வில் ஹேவ் Q1, Q3 டிவைடட் பை R13, ஃபைன். ஸோ இங்கே எல்லாத்தையுமே நம்ம வந்து பாசிட்டிவ் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இன்கேஸ் இதில் வந்து இது வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அப்போ Q3 இருக்கிற இடத்துல நெகட்டிவ் சைன் வந்து வந்திருக்கணும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வந்திருக்கணும், இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வந்து வந்திருக்கணும், ரைட். ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் லாஜிக் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்துருக்கணும். இதில் டவுட் இருக்கக்கூடாது, ஃபைன். ஸோ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணும்போது அந்த சிஸ்டத்தை அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் வந்து கொடுத்துருக்கணும், இல்லை எவ்வளோ ஒர்க் ரிலீஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஓகே. ஸோ அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் சார்ஜ் வந்து டெஸ்ட் சார்ஜ் கிடையாது இங்கே. ஸோ செகண்ட் சார்ஜும் இட் ஹேஸ் சம் வேல்யூ, 1 கூலும்க்கு ஈக்குவல் கிடையாது, அது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 1ஆக கூட இருக்கலாம். அப்போ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துக்கு பார்த்துட்டோம். அதே 3 சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2ஐயும் அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஆச்சு, அந்த பேராமீட்டர் எழுதணும். 2வது சார்ஜ் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரும்போது டைபோல் மாதிரி, ரைட். ஸோ இப்போ டைபோலில் அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருக்கும். 3வது சார்ஜ் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து தேர்ட் சார்ஜ் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரும்போது 2 டிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணணும், ரைட். அப்போ தான் எனக்கு அந்த பாயிண்டில் அந்த மொத்தமாக அந்த சிஸ்டம் அரேஞ்ச் ஆகிறதுக்கு எனக்கு வந்து அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு வந்து அந்த சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ரைட், ஃபைன். ஸோ இது வரைக்கும் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது, இட் ஷுட் பி கிளியர்.
அடுத்தது ஃபைனலா நம்ம வந்து செஷனோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் லென்த்தி பார்ட்டு தான். இதில வந்து நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, கவுஸ் லா அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் கவுஷியஸ் லா. ஓகே. ஸோ இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து உள்ள இருந்து எனக்கு அந்த சார்ஜ் நல்லா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த இந்த இத வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போவோம். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சார்ஜுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து படிப்போம். ஸோ அத தெரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு வந்து ஈஸி. என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு எப்படி நம்ம வந்து இந்த கவுஷியன் லாவ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். ஓகே. இங்க வந்து ப்ளஸ் q அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். ரைட்? ஸோ அப்ப இந்த சார்ஜ்னால எனக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ ஆப்வியஸா இங்க வந்து ரேடியலி அவுட்வர்டா இது பாசிட்டிவ் சார்ஜ்னால எனக்கு வந்து என்ன ஆகும்னா, ரேடியலி அவுட்வர்ட்ல எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்? ஸோ அதானே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பார்த்துருந்துருப்போம். ஒரு பாயிண்ட்ல வந்து நான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னா +1 கூலம்ப டெஸ்ட் சார்ஜுக்கு நான் வைக்கும்போது, அது வந்து ரிப்பல் ஆகுதா, அட்ராக்ட் ஆகுதா, அத வச்சு நம்ம டைரக்ஷன் போடுவோம். இங்க என்னோட சார்ஜும் +q அதனால ரிப்பல் ஆகும். அது எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போதோ, ஸோ அத வந்து அப்படியே நம்ம லைன் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து தட் வில் பி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே. அதான் நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். ரைட்? அப்ப நான் வந்து இப்போ வந்து ஒரு கன்சிடரேஷன் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு +q சார்ஜ் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வைக்க போறோம்னா, அந்த +q சார்ஜ் வந்து எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா தான் இருக்க போகுது. இப்போ 1 கூலும் +q சார்ஜ் வந்து வச்சேன்னா, அது ஒரு 100 லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, இன்னொரு இடத்துல இருந்து நான் வந்து ஒரு 1 கூலும் சார்ஜ் எடுத்தேன்னா, அதுவுமே ஒரு 100 லைன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ரைட்? ஸோ அப்போ அதுலேருந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரப்போறது எனக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்க போகுது. அதே இது 2 கூலும் சார்ஜ்னா எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? 200 லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளோட ஐடியா. ஓகே. ஸோ ஐடியா வந்து என்னங்கிறது புரிஞ்சிருந்திருக்கணும். இப்போ +q சார்ஜ் இருக்குதுன்னா, கண்டிப்பா அது ரேடியலி அவுட்வர்டா தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது நம்மளுக்கு தெரியும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகப்போற எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் அந்த சார்ஜோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அது அதிகமோ, கம்மியோ ஆகப்போகுது. ரைட்? ஓகே. ஸோ அப்போ இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ரேண்டமா ஒரு +q சார்ஜ்ன்னு எடுத்துக்க போறேன். ஸோ அந்த சார்ஜ் வந்து வெளியில வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கணும்? ரேடியலி அவுட்வர்ட். இங்க வந்து ஆப்வியஸா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்போகுது. ரைட்? நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எப்படின்னு நான் சொல்லப் போறேன் அப்படின்னா, அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லப் போறேன். கான்ஸ்டன்ட்னா எனக்கு என்ன அர்த்தம்? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து 100 லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அப்போ வந்து 2 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து 200 லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அதோட டபுள் த அமௌண்ட் தானே இருக்க போகுது. ஸோ அதுதான் என்னோட நோஷன். புரியணும். ரைட்? ஸோ இத வச்சு தான் நம்மளோட காஷியன் லாவே நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். ஃபைன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு காஷியன் சர்ஃபேஸ் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண போறேன். ஸோ அது என்ன காஷியன் சர்ஃபேஸ் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த லைன்ஸ சுத்தி நான் வந்து ஃபுல்லா சரவுண்ட் ஆகுற மாரி ஒரு 3 டைமென்ஷனல்ல நான் வந்து சரவுண்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இங்க வந்து நான் வந்து என்னன்னா, என்னோட சால்விங்க்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பியர கன்சிடர் பண்ண போறேன். ஓகே. ஸோ அப்போ நடுவுல வந்து எனக்கு +q சார்ஜ் இருக்கு. அத சுத்தி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபுல்லா சரவுண்ட் பண்ணணும். அப்போ சார்ஜ் வந்து பாயிண்ட் சார்ஜ். அப்போ ஃபுல்லா 3 டைமென்ஷன்ல சரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, கன்ஃபார்மா எனக்கு வந்து ஸ்பியர் தான் நான் எடுக்க போறேன். ஓகே. ரைட்? எனக்கு சால்விங்க்கு ஈஸியா இருக்கறனால நான் ஸ்பியர் எடுத்துக்கிட்டேன். ரெக்டாங்கிள் கியூப் எடுத்துக்கலாம், கியூபாய்டு எடுத்துக்கலாம். இல்ல ஏதாச்சும் இர்ரெகுலர் ஆர்பிட்ரரி 3 டைமென்ஷனல் ஷேப் கூட எடுத்துக்கலாம். ஸோ அத ஃபுல்லா சரவுண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ அதுல வந்து எனக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, எங்கேயுமே எனக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா சரவுண்டா இருக்கணும். அவங்க வந்து ஹோல்ஸ் வந்து ஐ மீன் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகப்போகுது? இந்த லைன்ஸ் வந்து அது வழியா நம்மளுக்கு வந்து போயிரலாம். அத நம்ம கணக்கு பண்ணாம விட்டுருவோம். ஓகே. ஸோ அப்போ ஷேப் வந்து பிரச்சனை கிடையாது. இந்த சிச்சுவேஷனுக்காக நான் வந்து ஸ்பியர சூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் சூஸ் பண்ண போறது எப்படி இருக்கணும்னா, இந்த சார்ஜ வந்து ஃபுல்லா சரவுண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. எந்த ஓப்பன் ஸ்பேஸும் இல்லாம எனக்கு ஃபுல்லா சரவுண்ட் பண்ணியிருக்கணும். ரைட்? அதான் கன்சிடரேஷன். அதான் இங்க எழுதியிருக்கேன். தேர் ஷுட் நாட் பி எனி ஓப்பனிங் இன் த ஸ்பியர். இந்த ஸ்பியர்ல வந்து எனக்கு எந்த ஓப்பனிங்கும் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா நான் வந்து சரவுண்ட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டா சரவுண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் என்ன இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவேன்னா, ஐ வில் யூஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஓகே. க்ளோஸ்ட் இன்டெக்ரல்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து அந்த 3 டைமென்ஷன்ல நான் வந்து ஒரு ஏரியாவ இன்டெகிரேட் பண்ணும்போது, நான் வந்து எதையுமே மிஸ் பண்ணி இருந்திருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு இதையும் இன்டெகிரேட் பண்ணாம மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபுல்லா சரவுண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பெருசாலாம் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்ஸ்ல யூஸ் ஆகாது. மேத்ஸ்ல வேணா யூஸ் ஆகலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகே. ஸோ நம்ம
படிக்க போகிற ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகாது அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சரௌண்ட் பண்ணியிருந்துருக்கணுங்கிறதுனால ஐ வில் யூஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஓகே. அப்போ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சிம்பிள் டெசிக்னேட் பண்ணி காமிப்போம் அப்படின்னா, அஸ் யூஷுவல் எலாங்கேட்டட் எஸ் போட்டுட்டு ஒரு சர்க்கிள் வந்து நடுவில் வந்து போட்டிருப்போம். அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எந்த ஒரு பிளாங்க் ஸ்பேஸையும் நம்ம எந்த ஸ்பேஸையும் நம்ம வந்து விடலை, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அதை நம்ம சிக்னிஃபை பண்ணுறதுக்காக நார்மல் இன்டெக்ரேஷன் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம போட்டு காமிக்கிறதுக்காக, ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்து போட்டிருப்போம் அந்த இன்டெக்ரலுக்கு நடுவில். ஓகே. சரி, இப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பியரை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. அப்போ நம்ம அப்படி ஸ்பியர் சூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபேவரபுளாக வரப்போகுது அப்படின்னா, இந்த ஸ்பியர் வந்து இட் இஸ் லைக் ஈக்வி டிஸ்டன்ஸ். எந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணாலும் அது வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ இந்த எல்லா பாயிண்ட்லேயும் எனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, யூ வில் ஹேவ் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ஸ்பியர் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்பியர் வந்து எனக்கு என்னென்னா சின்ன ஸ்பியர், அதோட பெரிய ஸ்பியர் பிக்கர் ஸ்பியர் வந்து ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம 2 ஸ்பியர் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ரைட். அப்போ சின்ன ஸ்பியரில் வந்து நம்ம வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பக்கத்தில் இருக்கிறனால அதிகமாக இருக்கும். வெளியில் உள்ள ஸ்பியரில் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருந்திருக்கணும். ரைட். ஆனால் வந்து 2 ஸ்பியருக்குமே எனக்கு எது காமனாக இருந்திருக்கணும் அப்படின்னா சேமாக இருந்திருக்கணும்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் வந்து சேமாக தான் இருந்திருக்கணும். ஓகே. ஸோ சின்ன ஸ்பியர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டென்ஸாக போகும். எனக்கு 100 இதில் வந்து ஒரு 1000 லைன்ஸ் வருதுன்னா 1000 லைன்ஸும் ரொம்ப வந்து எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டென்ஸ்லி பேக்கடாக இருக்கும். ஓகே. டென்ஸராக இருக்கும். அதே இது வெளியில் போக எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டென்சிட்டி வந்து எனக்கு குறைஞ்சிட்டே போகுது. அப்போ இங்கே வந்து இட் வில் பி ஸ்பேஷியஸ்லி அரேஞ்ச்டு. ஓகே. ஸோ அப்போ நம்ம வெளியில் வர எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு ஃபீல்டில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து கம்மியாக இருக்கும் கிவன் ஏரியாவில். உள்ளே இருக்க போகிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு க்ராஸ் செக்ஷனை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து 100 லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா மேலே அதே க்ராஸ் செக்ஷனை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு 70 லைன்ஸ் தான் பாஸ் ஆகும். ஏன்னா மேலே உள்ள ஏரியா வந்து பெருசு. ஆனால் டோட்டல் ஏரியாவே நம்ம க்ளோஸ்டாக ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரௌண்ட் பண்ணி அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் அது 1000 லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதே 1000 லைன்ஸ் தான் வெளியில் வந்திருக்க போகுது. அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து சேமாக இருக்க போகுது. ஆனால் பக்கத்தில் வர எனக்கு வந்து என்னென்னா லைன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஸோ அப்போ டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. தூரம் போக அது வந்து லெஸ் டென்ஸ் ஆகிட்டு போகுது. ஓகே. ஸோ அதில் வந்து இட் இஸ் கிளியர் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொபோஷனலாக அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த சிச்சுவேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு வந்து அதுக்கு ப்ரொபோஷனலாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரைட். இதை பார்த்தாலே நம்மளால் அதை வந்து கெஸ் பண்ண முடியும். ஏன்னா உள்ளேருந்து எனக்கு எத்தனை லைன்ஸ் வருதோ அதே லைன்ஸ் தான் வெளியில் உள்ளதையும் கட் பண்ணணும். ஆனால் வெளியில் உள்ளதில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது? ஏன்னா ஏரியா வந்து நிறையா இருக்குது. அதனால் ஸ்பேஷியஸாக அது வந்து கட் ஆகி போகுது. அப்போ நம்ம குறிப்பிட்ட கொஞ்சம் ஏரியாவில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது மேலே 1 மீட்டர் ஸ்கொயரும் கீழே 1 மீட்டர் ஸ்கொயரும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது மேலே இருக்கும்போது எனக்கு நிறையா லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும், கம்மியான லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அதே இது பக்கத்தில் வர எனக்கு வந்து நிறையா லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஓகே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இப்போ நான் எப்படி நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா நிறையா லைன்ஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட்லாம் அதிகமாக இருக்கும். அதே இது அந்த லைன்ஸ் வந்து அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் வெளில வந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் வர எனக்கு என்ன ஆகும்னா க்ராஸ் செக்ஷனல் ஏரியா எனக்கு அதிகமாகிட்டே போகுது. அப்போ நிறையா ஏரியாவுக்கு எனக்கு கம்மியான லைன்ஸ் தான் வந்து இப்போ வந்து அதே லைன்ஸ் தான் பாஸ் ஆக போகுது. அப்போ கிவன் ஏரியாவில் எனக்கு லைன்ஸோட கவுண்ட் வந்து குறைஞ்சிரும். தேர்ஃபோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ப்ரொபோஷனலாக கம்மியாகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை நம்பி இருக்குது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே. ஸோ அதான் இங்கே நம்மளோட ஆர்குமெண்ட். ஓகே. புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இட் இஸ் டன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே. நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்பருக்கு தான் அந்த ஹேஷ்ங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் த கிவன் ஏரியா. ஸோ அப்போ அந்த கிவன் ஏரியா வந்து ஒரு யூனிட் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது. நிறையா பாஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்டில் நிறையா இருக்கும், கம்மியாக பாஸ் ஆச்சுன்னா கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே. இங்கே வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அந்த ஏரியா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தா தெரியுது. நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து 100 லைன்ஸ் டிவைடட் பை த அந்த ஸ்பியரோட ஏரியா வந்து போட்டோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் பெர் யூனிட் ஏரியா வந்து கிடச்சிடும். பேசிக் லாஜிக். ஓகே.
அதே இது வந்து இங்கே வந்து சர்க்கிள் இந்த ஸ்பியர் மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணாமல் இங்கே ஸ்பியர் மாதிரியே போட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொட்ரூடிங்காக ஒரு இது எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு ஆப்வியஸாக எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, எனக்கு வந்து ஏரியா வந்து நிறையா இருக்கும். ஆனால் அதே லைன்ஸ் தான் வரப்போகுது. ரைட்? லாஜிக் வந்து புரியணும். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஸ்பியரை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ லைன்ஸ் கட் பண்ணிச்சோ அதே லைன் தான். இப்போ அதே மாதிரியே நான் வந்து ஒரு இதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சும்மா ப்ரொட்ரூடிங்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இது போட்டிருக்கோம் அப்படின்னா, அப்போ இந்த ஏரியாவை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. காட் இட்? அப்போ அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் போகுது. ஆனால் ஏரியா வந்து நம்ம வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ண எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அது ப்ரொபோர்ஷனலாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ரைட்? அதுக்காக தான் இங்கே நான் ஃபேவரபுளாக இருக்கட்டும்ங்கிறத நான் ஸ்பியரை வந்து சூஸ் பண்ணேன். அப்போ ஸ்பியரை சூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த லைன்ஸும் எனக்கு அந்த ஏரியாவும் எனக்கு எப்படி இருக்குன்னா கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கும். ரைட்? ஸோ அப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஏரியாவில் எனக்கு கரெக்டாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கட் ஆகும். அதே இது ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து இப்படி நீளமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சின்னதாக ஒரு ஹரிசாண்டல் சிலிண்டர் மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, அதுலேயே ஒரு லைன் தான் பாஸ் ஆகும். அதே இதை நான் வந்து பெர்பெண்டிகுலர் இந்த சின்ன ஏரியாவை கன்சிடர் பண்ணால் அதுலேயே ஒரே லைன் தான் பாஸ் ஆகும். தேர்ஃபோர் நான் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் பெர் யூனிட் ஏரியான்னு நான் கால்குலேட் பண்ணும்போது அந்த ஏரியா எப்படி இருக்கணும்னா, அந்த லைனை வந்து கரெக்டாக பெர்பெண்டிகுலராக கட் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த கிவன் ஏரியாவுக்கு அந்த ஏரியாவுக்கு நிறையா லைன்ஸ் வந்து பாஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே ஏரியாவை நான் வேறு ஷேப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் பல்ஜி ஆங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சேம் லைன்ஸ் தான் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் வந்து ஏரியா மட்டும் நிறையா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு கரெக்டாக அது ஆப்டிமமாக கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னா, எனக்கு எப்படி இருந்திருக்கணும், அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாஸ் ஆகிறதும் நான் எடுத்துக்க போகிற க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவும் க்ராஸ் செக்ஷனலாக இருக்கணும். விச் மீன்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ரைட்? அப்போ இங்கே பாஸ் ஆக போகிற லைன்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி கவுண்டட் பர் யூனிட் ஏரியா. அதே மாதிரி அந்த லைன்ஸோட கட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா, என்னோடய ஏரியாவுக்கு வந்து இட் ஹேஸ் டு கட் பெர்பெண்டிகுலர்லி. ரைட்? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி வரப்போகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் ஏரியா த்ரூ அ பிளேன். நம்ம வந்து அந்த பிளேன் வழியாக பாஸ் ஆகணும். டேக்கன் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே? taken at right angles to the line. Okay, அதை எழுதிடுறேன். அப்போ நம்ம எடுத்துக்க போகிற அந்த ஏரியா வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது எனக்கு கிவன் ஏரியாவுக்கு வந்து எனக்கு கரெக்டான நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கும். அதே இது ஒரு பல்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா ஏரியா நிறையா இருக்கும், பட் ஸ்டில் யூ ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ். அப்போ அப்படி நம்ம ஏரியாவை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆர்பிட்ரரியாக டிஃப்ரெண்ட் ஷேப் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து ஏரியாவை வந்து எவ்வளோ வேணால் அதிகம் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இட் வில் ஆல்வேஸ் பி கான்ஸ்டன்ட். ஓகே? அப்போ நம்ம ஏரியாவை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த லைனுக்கு நம்ம ஏரியா வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஃபைன். ஸோ இந்த லாஜிக்கில் டவுட் இருக்கக்கூடாது. காட் இட். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது. ரைட்? ஸோ அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது? எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமாக இருக்குது அந்த இன்ஸ்டன்ட்டில். காட் இட். எப்படி நம்ம இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டெலாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா, ஒரு பாயிண்ட் ஒரு 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 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஏரியா வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியா வழியாக எனக்கு வந்து எது வந்து பாஸ் ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஓகே? ஸோ இந்த ஏரியா வழியாக எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ரைட்? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால ஈவனாக ஸ்பேஸாக இருக்குது. அப்போ திஸ் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபீல்டில் எனக்கு வந்து இங்கே நீங்கள் ஒரு பாக்ஸ் கட் பண்ணாலும் சரி, 1 மீட்டர் ஸ்கொயர் பாக்ஸ் கட் பண்ணுறீங்கன்னா அதில் 10 லைன்ஸ் போகுதுன்னா, அதே இதில் நான் இது மேலே ஒரு பாக்ஸ் கட் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக 10 லைன்ஸ் தான் போக போகுது. ஸோ தட் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே? இது வந்து எனக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. இது ரேடியலியாக தான் யூனிஃபார்மாக இருக்குது. இங்கே வந்து நான் இப்படி ஒரு பாக்ஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அதில் வந்து 3 லைன்ஸ் பாஸ் ஆகும். அதே இது மேலே வந்து ஒரு பாக்ஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் தான் பாஸ் ஆகும். ஏன்னா திஸ் இஸ் லைக் பாயிண்ட் சார்ஜ். அது கிடையாது இங்கே. இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இட் இஸ் லைக் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த பிளேனில் வந்து நீங்கள் எந்த பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எனக்கு வந்து 10 லைன்ஸ் பாஸ் ஆகும்னா சேம் அமௌண்ட் ஆஃப் லைன்ஸ் தான் பாஸ் ஆகுது. ரைட்? இங்கே இது எதுக்காக நான் இப்போ ஸ்பெசிஃபை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக தான் என்னோடய ஏரியா வந்து நான் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஓகே? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. அப்போ திஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு மை எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே? ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன்.
எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஏரியாவுக்கு நான் இப்போ வெக்டார் ட்ரா பண்ணணும். அப்போ ஒரு ஏரியானா என்னது? சைடையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எடுத்த ஏரியா. காட் இட், அவ்வளோதான். கியூபாக இருந்துச்சுன்னா 2 சைடும், ஐ மீன் ஸ்கொயராக இருந்தால் 2 சைடும் சேமாக இருக்கும். ரெக்டாங்கிளாக இருந்தால் 2 சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரைட்? அப்போ இங்கே வந்து நம்ம வந்து வாட் எவர் இட் இஸ், நான் எடுத்துக்க போகிறது இதோட ஏரியா வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரேண்டமாக சும்மா ஒரு வேல்யூ வந்து சொல்கிறேன், விச் இஸ் லைக் 2 மீட்டர் ஸ்கொயர், ரைட்? இந்த ஏரியாவோட இது வந்து ஸ்கேலார். இந்த வேல்யூவை நான் வந்து ஒரு வெக்டாராக மாற்றணுன்னா, எப்போவுமே ஒரு ஏரியா இருந்துட்டு அதை நம்ம வெக்டாராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, அதே மேக்னிட்யூடை எடுத்துகிட்டு இந்த பிளேனுக்கு, ஓகே, ஸோ இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக அந்த ஸ்மால் செக்மெண்ட்டாக இருந்தால் அந்த சின்ன எலமெண்ட், அதே இது பெரிய ஸ்கொயராக இருந்தால் பெரிய ஸ்கொயர், அந்த இதுக்கு நான் பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் என்னோட அந்த பாயிண்டில் உள்ள ஏரியா வெக்டாராக இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் பீஸோட ஏரியா வெக்டார் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 2 தான். அந்த டைரக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா இட் வில் பி லைக் 2i கேப். இந்த சிச்சுவேஷனில் ப்ளஸ் 2i கேப். ஓகே, அப்போ a வில் பி ஈக்குவல் டு ப்ளஸ் 2i கேப். அப்போ நம்ம இங்கே வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, ஏரியா வெக்டார் அப்படிங்கிறது வந்து இட் வில் ஆல்வேஸ் பி பர்பண்டிகுலர் டு த ஏரியா எலமெண்ட். நம்மளோட ஏரியா எலமெண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக தான் இந்த ஏரியா வெக்டார் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பிரச்சனை வருது. எய்தர் இது வந்து ப்ளஸ் 2i கேப்பாக இருந்திருக்கலாம், இல்லைனா மைனஸ் 2i கேப்பாக இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் 2னா இருந்திருக்க முடியும், மைனஸாக இருந்திருக்க முடியும். ஸோ அப்போ ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை எந்த டேரக்ஷனில் இது கேர்ள் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எய்தர் இதில் வந்து நம்ம வந்து கிளாக் வைஸில் கேர்ள் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ், ரைட்? அப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரைட் ஹேண்டை வச்சு தான். ஸோ காக் ஸ்க்ரூ ரூல் மாதிரி தான், டேக் யூர் ரைட் ஹேண்ட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் இதை நான் வந்து கிளாக் வைஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, நம்ம இந்த சிச்சுவேஷனில் இந்த ஏரியா எலமெண்ட் எப்படி எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்குன்னா கிளாக் வைஸ் லூப் மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்குன்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக என்னோட தம்பு வந்து எந்த டேரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா ப்ளஸ்ஸை வந்து பாயிண்ட் பண்ணுது. அதே இது வந்து நெகட்டிவில் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வந்து அந்த லூப் எடுத்திருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஏரியா வந்து எப்படின்னா நெகட்டிவில் இருக்கும். ஓகே, காட் இட். அது எப்படி நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 2 சாப்டர்ஸ் தள்ளி வந்து நம்ம கரண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து படிப்போம். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம படிக்கும்போது கரண்ட்டோட ஃப்ளோ வச்சு நம்ம அந்த ஏரியா வெக்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும் இது எப்படி நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் போடுறோங்கிறது. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஏரியா எலமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த நம்ம ஏரியா எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறது வந்து ஏரியாவோட வெக்டார் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கணும். அந்த எலமெண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக தான் நம்மளோட வெக்டார் வந்து இருக்கணும். எய்தர் ப்ளஸில் இருக்கலாம், பர்பண்டிகுலரில் 2 சைடு லைன் போடலாம், ப்ளஸில் போடலாம், நெகட்டிவில் போடலாம். இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி லைன் போடணும் அப்படின்னா, அந்த கேர்ளுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணிட்டேன்னா, கேர்ள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சு. அப்போ இங்கே வந்து ஏரியா வெக்டார் எப்படி இருந்திருக்குன்னா ப்ளஸ் 2i கேப்னு இருந்திருக்கணும். ஸோ தட்ஸ் த திங்கிங். அதான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ரைட்? சி, இதில் எந்த டவுட்டும் இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். ஃபைன். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பெர் யூனிட் ஏரியா. அப்போ இது வந்து 2i கேப் இருக்குது. அப்போ 2i கேப்பில் வந்து எனக்கு வந்து 20 லைன்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அப்போ வந்து 1ல் வந்து 1 மீட்டர் ஸ்கொயரில் எனக்கு எவ்வளோ பாஸ் ஆகிருக்கும்? 10 லைன்ஸ் வந்து பாஸ் ஆகிருந்துருக்கணும். அப்போ அந்த பாயிண்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா 10க்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? காட் இட். அது எப்படி நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கரெக்டாக வேல்யூ சேமாக இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, யாருக்குமே தெரியாது எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, ஆனால் வந்து ஒன்று மட்டும் நம்மளுக்கு தெரியும். லைன்ஸ் வந்து க்ளோஸராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும். லைன்ஸ் வந்து ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கணும். அது தெரியும், ரைட்? அப்போ சம் கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸும் வந்து சம் கான்ஸ்டன்ட் வந்து இன்வால்வ் ஆகலாம். ஸ்டில் இட் வில் பி டைரக்ட்லி டிபெண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாச்சுன்னா எனக்கு வந்து ஃபீல்டு வந்து அதிகமாகணும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸும் ஃபீல்டும் சேமாக இருக்க மாதிரி நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. ஏன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து அதை கொண்டுட்டு வர்றோம். அந்த ஆர்கியூமெண்ட்டோட பேஸ் வந்து என்னென்னா, லைன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நிறையா இருக்கணும். அப்போ நிறையா இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, சம் கான்ஸ்டன்ட்டால் டிபெண்ட் ஆகியிருந்துருக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேம்னே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம், ரைட்? புரிஞ்சுருந்துருக்கணும் நான் என்ன சொல்கிறேங்கிறது. ஸோ ஹியர் அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, என்னோடய பிளேனை வந்து சூஸ் பண்ணிடலாம். இட் வில் பி பெர்பெண்டிகுலர், கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே இது வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மேலே மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்திருக்கணும்?
அந்த பாயிண்ட்டை நான் வந்து எப்படி அதுக்கு பெர்பெண்டிகுலராக நான் வந்து ஏரியா எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன் அந்த பாயிண்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன், எல்லாத்துக்கும் நான் அப்படியே பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃபுல்லாக நம்ம அப்படியே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு இதோட ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, சர்க்கிளோட ரேடியஸும் எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸும் எனக்கு கரெக்டாக பெர்பெண்டிகுலராக தான் ரெண்டையுமே கட் பண்ண போகுது. சேம் லாஜிக் ஹியர். அப்போ பெர்பெண்டிகுலராக நம்ம கட் பண்ணுற மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஐ வில் கெட் தி ஸ்பியர், ரைட்? ஏன்னா ஸ்பியர் இருந்தால் தான் கரெக்டாக பெர்பெண்டிகுலராக கட் ஆகும். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொட்ரூஷன் மாதிரி ஒரு எலாங்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஆப்வியஸாக ஏரியா வந்து நிறையா இருக்கும். ஆனால் வந்து அதே ஒரு லைன் தான் பாஸ் ஆக போகுது. அப்போ இந்த லாஜிக்கே மேட்ச் ஆகாது, ரைட்? அப்போ மேலே சொன்ன மாதிரி தான் ரேடியலி எமனேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு வந்து நான் வந்து பெர்பெண்டிகுலர் ஏரியா வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பியரோட ஒரு பார்ட்டை தான் நான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்ட்? ஓகே. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஏரியா எலமெண்ட் வந்து ட்ரா பண்ணுறோன்னு எனக்கு எப்படி வந்து வந்திருக்கணும்? ஸோ இந்த சிச்சுவேஷனில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய ஏரியா எலமெண்ட் வந்து குட்டியாக இருக்கும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, நிறையா லைன்ஸ் வந்து அது வழியாக பாஸ் ஆகியிருந்திருக்கணும், ரைட்? அதே இது வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஏரியா எலமெண்ட் வந்து பெருசாக இருக்கும். ஸ்டில் சேம் அமௌண்ட் ஆஃப் லைன்ஸ் தான் பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெளியில் ஏரியா எலமெண்ட் வந்து பெருசாக இருக்குது. ஓகே. ஆனால் சேம் அமௌண்ட் ஆஃப் லைன்ஸ் தான் பாஸ் ஆகுது. அதே 4 லைன்ஸ் தான் பாஸ் ஆகுது. உள்ள குட்டி ஏரியா எலமெண்ட்லேயே அதே 4 லைன்ஸ் பாஸ் ஆச்சு. அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது, இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அது வந்து எப்படின்னா லெஸ் டென்ஸாக இருக்க போகுது. தேர்ஃபோர் மேலே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மி, உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜாஸ்தி. ஓகே. ஸோ அப்போ நம்ம இப்படி நம்ம ஏரியா எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் அந்த ஏரியா வெக்டாரும் அந்த ஏரியா எலமெண்ட்டும் எனக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்திருக்க போகுது, ரைட்? ஸோ அந்த ஏரியா எலமெண்ட்டுக்கு இது பெர்பெண்டிகுலர் வெக்டார். அதே இது வந்து இந்த கட்டுக்கு இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்க போகுது. அதே இது வந்து இந்த நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது தீஸ் 2 திங்ஸ் வில் பி பேரலல். நீங்கள் ஆப்வியஸாக தெரியல, ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்திருக்கணும், ரைட்? ஸோ சேம் திங் ஹியர். அதான் அந்த பெர்பெண்டிகுலர் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் வந்து அந்த ஸ்மால் எலிமெண்ட் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா, தட் வில் பி மை டிஎஸ், வெக்டர் டிஎஸ். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து வெளியில் வர எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வந்து E1 E2 நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது வந்து E1 வச்சுக்கலாம், இது E2 வச்சுக்கலாம். E1 வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்க போது, E2ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும், ரைட்? அந்த பாயிண்டில் காட் இட். ஸோ அப்போ நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம இப்போ இந்த ஏரியா எலமெண்ட்டை பெருசாக்கிட்டே போகிறோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கர்வியாக இருக்க போகுது ஆப்வியஸாக. அதே இது நம்ம வந்து இதை வந்து ரொம்ப டிஎஸ்னாலே எனக்கு வந்து ஸ்மால் எலமெண்ட் தான். அப்போ ஏரியா எலமெண்ட் நல்லா ஷ்ரிங்க் பண்ணி குட்டியாக கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, வில் கெட் ஸ்கொயரோ ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு சின்ன பீஸ் வரும். அந்த பீஸையும் நம்ம அது வழியாக பாஸ் ஆக போகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸையும் மேட்ச் பண்ணுறோன்னா கரெக்டாக வந்து ரெண்டோட வெக்டாருமே மேட்சிங்காக இருக்க போகுது, ரைட்? ஸோ புரிஞ்சுருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டாக நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு நியூ டேர்ம் வந்து நான் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னது? எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து உள்ளேருந்து வருது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ண போகிறது தான் எனக்கு வந்து என்னென்னா இட் வில் பி ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக வந்து வந்துருக்கணும்? நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ டோட்டல் ஒரு யூனிட் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ டோட்டல் ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா மொத்தமாக எனக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்க போகிறேன். அதோட இது வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 1 மீட்டர் ஸ்கொயர். அப்போ அது வழியாக எனக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது, அந்த இது வழியாக எனக்கு வந்து எவ்வளோ லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தட் வில் பி தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. அப்போ டோட்டல் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அந்த டோட்டல் ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஐ வில் எண்ட் அப் கெட்டிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ லைன் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது இட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. அதே இது வந்து டோட்டல் பர்பெண்டிகுலர் ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஏரியாவில் எனக்கு வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம 1 மீட்டர் ஸ்கொயர் எனக்கு அது தெரியும். அப்போ டோட்டல் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணோன்னா ஐ கெட் த டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை திஸ் சார்ஜ் தெரிஞ்சிடும். அப்போ ஐ வில் எண்ட் அப் கெட்டிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னா எனக்கு அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ரைட்? ஸோ இந்த லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் d5 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ த
பாசிங் பெர் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ லைன்ஸ் போகுது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இட் இஸ் லைக் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம வந்து எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டல் ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஐ கெட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ அப்போ இங்கே டோட்டல் ஏரியா அப்படிங்கிறத நம்ம இன்டெகிரேட் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம். இங்கே வந்து ஸ்மால் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டிஎஸ். ஓகே. ஸோ இந்த ஏரியா வழியாக மட்டும் எனக்கு வந்து எவ்வளவு லைன்ஸ் பாஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இடிஎஸ். ஃபைன். இதை மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? I'll get the total number of lines produced by this charge plus q, right? ஸோ இதில் டவுட் இருக்கக்கூடாது. இது ஃபுல்லாக புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன். ஸோ இதை அப்படியே நம்ம அடுத்தது வந்து நம்ம எப்படி அந்த பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அது டாட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா தட்ஸ் இட், ஃபினிஷ். காஷியன் லாவோட ஆன்சர் வந்து லைக் ஒரு ஸ்டெப்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிடும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பெர்பெண்டிகுலர் ஏரியாவை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஏரியா வந்து இட் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு. கன்ஃபார்மாக அது பெர்பெண்டிகுலராக இல்லை அப்படிங்கிறது தெரியுது, பார்த்தாலே தெரியுது. அது சர்டன் இன்க்ளினேஷனில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க போகிற ஏரியா மட்டும் நான் இதுலேருந்து நான் கண்டுபிடிச்சி எடுத்துடணும், ரைட்? ஸோ அப்போ அதை நம்ம செக்ரிகேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க போகிற ஏரியா எப்படி இருக்குங்கிறத நான் ட்ரா பண்ணலாம். அப்போ நம்ம ட்ரா பண்ணால் எனக்கு எப்படி வந்து இருக்கணும்? ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்க போகிற ஏரியா. ஸோ இந்த ஏரியா, ரைட்? ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க போகிற இந்த ஏரியா வந்து என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஈஸி. இ டைம்ஸ் இந்த பெர்பெண்டிகுலர் ஏரியாவை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் என்னங்கிறது கிடச்சிடும். ஈங்கிறது ஒரு யூனிட் ஏரியா வழியாக பாஸ் ஆக போகிற நம்பர் ஆஃப் லைன்ஸ். டோட்டல் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிடும், விச் இஸ் நத்திங் பட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே. லாஜிக் வந்து புரியணும். ஸோ சேம் திங், சேம் இன்ட்யூஷன். இங்கே வந்து நம்ம இந்த பெர்பெண்டிகுலர் ஏரியாவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் தீட்டா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்போ தீட்டா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்படி இருக்குது. இப்படி இருக்க போகிற ஒரு பிளேட் வந்து இப்படி நம்ம தள்ளியிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் தான் எனக்கு தீட்டான்னு நான் கன்சிடர் பண்ணணும், ரைட்? ஸோ இதுதான் என்னோட தீட்டா. மேலே இருக்க போகிற திஸ் ஒன், இது வந்து என்னோட தீட்டாவாக இருந்திருக்கணும், ரைட்? ஓகே. அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஏரியா, ஜஸ்ட்டு இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு வந்து தேவை. ஓகே. ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து நான் வந்து என்னென்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபிக்ஸ் இட் அஸ் ஏ. ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஏ வந்து எனக்கு வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா, இதோட லென்த்து, இந்த லென்த்து வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி பி. ஐ மீன் இது வந்து நான் வந்து மேலே உள்ள இந்த இதை வந்து நான் வந்து பிரெத்துன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து லென்த்துன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது ரெண்டுக்குமே எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேம் பிரெத்து தான். இந்த எலமெண்ட்டுக்கும் சரி, இன்க்ளைண்டாக இருக்க போகிற அந்த எலமெண்ட்டுக்கும் இந்த பிரெத் வந்து எனக்கு வந்து சேம் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னென்னா பி டேஷ்னு வச்சுக்கோம். ஓகே. ஸோ அப்போ ஏரியா ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பி டேஷ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும், ரைட்? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த லென்த் வந்து எனக்கு வந்து என்னது? இட் இஸ் ஆப்வியஸ்லி இது வந்து கரெக்டாக வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகே. நம்ம சின்ன எலமெண்ட்டை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து கொசைன் தீட்டா இல்லை சைன் தீட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னோட தீட்டா, ரைட்? ஸோ இது வந்து கரெக்டாக தான் கட் ஆகிருக்கு. அப்போ ஆப்வியஸாக எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா தீட்டாவுக்கு பக்கத்தில் உள்ள இது வந்து இட் வில் பி எல் கொசைன் தீட்டா, ரைட்? அப்போ இது வந்து பி டேஷ் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும்? எல் டேஷாக இருந்திருக்கணும். எனக்கு வந்து இந்த லென்த்து தேவை கிடையாது. இதில் இருக்க போகிற பர்பண்டிகுலர்னால் கட் ஆனது மட்டும்தான் எனக்கு தேவை. அப்போ இந்த லென்த் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த தீட்டாவும் இதுவும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போகிற இது வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் லைக் எல் டேஷ், ரைட்? அப்போ பி டேஷ் எல் டேஷ் கொசைன் தீட்டா அந்த காம்பனண்ட் தானே மேட்ச் ஆக போகுது. தேர்ஃபோர் யூ வில் ஹேவ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ் இன்டூ எல் டேஷ் கொசைன் தீட்டா. இப்படி தான் இது ரெண்டும் எனக்கு வந்து மேட்ச் ஆகணும். ஸோ அது வந்து எனக்கு வந்து எந்த வெக்டாரை வந்து கொடுக்கும் அப்படின்னா எனக்கு தேவையான பர்பண்டிகுலராக கட் ஆக போகிற வெக்டார் ஏ வந்து எனக்கு வந்து கொடுத்துரும், ரைட்? ஸோ அப்போ இப்போ இந்த வெக்டார் ஏவும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈவும் இட் இஸ் இன் அலைன்டு, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது, ரைட்? அப்போ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு, ரைட்? அப்போ நம்ம இந்த காம்பனண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இந்த ஏரியா தான் தெரியுது அப்படிங்கும்போது நான் எனக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவோட மேக்னிடியூடோட எடுத்துக்க வேண்டியதான். கொசைன் தீட்டா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ பெர்பெண்டிகுலருக்கும் இதுக்கும் நடுவில் அந்த தீட்டா எவ்வளோ தூரம் வந்து டில்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த தீட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ வில் எண்ட் அப் கெட்டிங் த பெர்பெண்டிகுலர் ஏரியா, ரைட்? ஸோ அப்போ
இங்கே மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? இட் வில் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ டேஷ் கொசைன் தீட்டா, ரைட்? ஏன்னா பி டேஷ் எல் டேஷ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எனக்கு இந்த பெரிய ஏரியாவை கொடுக்கும். அந்த ஏரியா தான் இட் இஸ் லைக் ஏ டேஷ். ஓகே, சி இந்த இன்ட்யூஷன் வந்து புரியணும். ஓகே, ஸோ அப்போ இந்த தீட்டாவை நான் வந்து இதில் எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தது நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்க போகிற இதை வந்து 2 காம்பனண்ட்டாக இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து இந்த டைரெக்ஷன்லையும், இன்னொன்று வந்து இது பெர்பெண்டிகுலராக மேலேயும். ஸோ இப்படி 2 காம்பனண்ட்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இனிஷியலாக இதை இமேஜின் பண்ணி பார்த்தாலே புரியும். ஸோ இனிஷியலாக 2 பிளேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒன்றுக்கு மேலே அலைண்டாக இருக்குது. ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக மேலே மேலே இருக்குது. அப்போ மேலே மேலே இருக்கும்போது எனக்கு ரெண்டுமே எப்படி இருந்திருக்குன்னா 2 வெக்டாரும் தீட்டா பிட் வில் பி 0. அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஸ்விங் பண்ண போகிறோம். அப்போ மேலே தள்ளிக்கிட்டே போகும்போது எனக்கு வந்து ஆப்வியஸாக இங்கே தீட்டாவும் க்ரியேட் ஆகும். எனக்கு இதுக்கும் நடுவில் பேரலுக்கும் அந்த இன்க்ளினேஷனுக்கும் நடுவில் அதே அமௌண்ட் ஆஃப் தீட்டா வந்து ஜென்ரேட் ஆகிட்டே வரும். லாஜிக் தானே? இப்படியே நம்ம தள்ளிக்கிட்டே போகும்போது மேலே எவ்வளோ தீட்டா ஜென்ரேட் ஆகுதோ இந்த 2 லைனும் 2 சர்ஃபேஸுக்கும் பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. அப்போ சேம் ஓரியன்டேஷனில் இருந்தது அப்படியே வந்து விலகி வந்து வரப்போகுது, ரைட்? தேர்ஃபோர் இந்த தீட்டாவும் இட் ஹேஸ் டு பி சேம், ரைட்? இதை நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்குள்ளே என்ன தீட்டா ஜென்ரேட் ஆகுதோ சேம் அமௌண்ட் ஆஃப் தீட்டா தான் இங்கே மேலே எனக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். தேர்ஃபோர் இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் சேம். காட் இட்? அப்போ இது ரெண்டும் சேம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க போகிற அது வந்து எனக்கு என்ன? ஆப்வியஸாக மாடுலஸாக வெக்டார் ஏ டேஷ் கொசைன் தீட்டான்னு இருக்க போகுது. ஸோ இந்த இது டைரக்ஷனோட ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி லைக் ஏ டேஷ் கொசைன் தீட்டா, ரைட்? அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ ஏ டேஷ் கொசைன் தீட்டான்னு இருக்க போகுது. ஓகே, இந்த இது அதே இது மேலே இருக்க போகிற இது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? அது ஐ கேப்பில் இருக்க போகுது. இது வந்து எனக்கு வந்து ஜே கேப்பில் இருக்க போகுது, ரைட்? அப்போ மேலே உள்ள இதுவும் ஏ டேஷ் சைன் தீட்டான்னு இருக்க போகுது, ரைட்? இது வந்து ஜே கேப்பில் இருக்க போகுது. இது வந்து ஐ கேப்பில் இருக்க போகுது. ஃபைன். இப்போ வந்து நம்ம எதை மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு வெக்டார் ஏவும் கொடுத்துருக்காங்க, ரைட்? இது ரெண்டுமே எனக்கு வந்து அலைன்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக தீட்டா வந்து இட் கோஸ் டு 0. தீட்டா வந்து 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஏரியா வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா கொசைன் 0 வந்து 1 ஆயிரும். அப்போ எனக்கு தேவையான ஏவும் ஏ டேஷும் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அதே சர்டன் இன்க்ளினேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த ஏ டேஷ்க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் தான் எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி மை தீட்டா, ரைட்? இங்கே ஏ டேஷ் நம்ம அப்படி தானே இந்த தீட்டாவை மேட்ச் பண்ணோம். ஸோ அப்போ மேட்ச் பண்ணும்போது அது ஆப்வியஸாக இருந்துச்சு. எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு ஏ டேஷ்க்கும் நடுவில் உள்ள தான் என்னோடய தீட்டாவாக இருந்திருக்கணும். ஃபைன். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏ டேஷ்க்கும் நடுவில் உள்ள தீட்டா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொசைன் காம்பனண்ட் அதில் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் கெட் த ரெக்வயர்ட் ஏ. எனக்கு என்ன ஏ தேவையோ அது வந்து கிடச்சிரும். அந்த ஏ வந்து எப்படி இருக்குன்னா கரெக்டாக பெர்பெண்டிகுலராக கட் ஆகும்போது எவ்வளோ ஏரியா இருந்துச்சோ அது மட்டும் தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம இந்த இன்க்ளினேஷனில் கட் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஏரியா வந்து உள்ளே வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்பியராக எடுத்துக்கும்போது கரெக்டாக பெர்பெண்டிகுலராக கட் ஆயிருந்துச்சு. ஒரு ப்ரொட்ரூஷனை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஏரியா நிறையா இருக்கும். ஆனால் அது வழியாக சேம் லைன்ஸ் தான் பாஸ் ஆகிருக்கும். அப்போ அது லாஜிக்கே கரெக்டாக வராது. ஏன்னா சும்மா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏரியா ஜென்ரேட் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். அது வந்து நமக்கு தேவை கிடையாது. எனக்கு எது தான் தேவை அப்படின்னா கரெக்டாக ரெண்டும் பெர்பெண்டிகுலராக கட் ஆகிருக்கும் போது தான் மேட்ச் ஆக போகுது, ரைட்? ஸோ அந்த ரீசனுக்காக இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரான காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து எந்த காம்பனண்ட் வந்து எனக்கு தேவைப்படுச்சுன்னா கொசைன் காம்பனண்ட் வந்து தேவைப்படுச்சு. இந்த தீட்டா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த ஏ டேஷுக்கும் அந்த ஈக்கும் 2 டெய்லையும் ஜாயின் பண்ணோன்னா தட் வில் பி மை தீட்டா. அந்த தீட்டாவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிரும்னா பெர்பெண்டிகுலருக்கு தேவையான ஆன்சர் வந்து எனக்கு கிடச்சிரும், ரைட்? ஃபைன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா 2 வெக்டார் இருக்குது. ஒன்று வந்து வெக்டார் இ, இன்னொரு வெக்டார் வந்து எனக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஏரியா வெக்டார். ஸோ 2 வெக்டாரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று பேரலாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அலைன்டாகவும் இருக்குது. அப்போ ஏரியாவும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு. அதே இது வந்து எனக்கு ஏரியா வெக்டார் வந்து டில்ட் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா எனக்கு நிறைய ஏரியா ஜென்ரேட் ஆகும். எனக்கு ஜஸ்ட்டு பெர்பெண்டிகுலராக கட் ஆக போகிற ஏரியா மட்டும் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து என்னென்னா கொசைன் காம்பனண்ட். ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு வந்து எப்படி வந்துச்சு? நம்பர் ஆஃப் லைன்ஸ். எனக்கு எவ்வளோ லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதா வந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக கொசைன் காம்பனண்ட் இருக்குது. எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் தட் டூ இஸ் ஸ்கேலார். அப்போ இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. எதை யூஸ் பண்ணாலே போதும், டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும், ரைட்? ஸோ 11th வந்து ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் ஃபுல்லாக நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ சேம் லாஜிக் அண்ட் சேம் இன்ட்யூஷன், சேம் திங்கிங். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஃபார்முலா வந்து எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல்
ஓகே, எந்த இடத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அது வழியாக போகிற லைன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம். தேர்ஃபோர் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் வெக்டார் இ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் டாட் ப்ராடக்ட் ஏதோ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வெக்டார் டிஎஸ், ரைட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இட் வில் கிவ் மீ த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ரைட். புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இந்த லாஜிக்கில் எதுவுமே டவுட் இருந்துருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பியர் முன்னாடி எடுத்ததுனால ஸ்பியர், அந்த ஸ்பியரில் நம்ம வந்து என்னவாக இருந்துச்சு, எல்லா பாயிண்ட்லேயும் கரெக்டாக ரேடியலாக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம்னா அந்த ஏரியா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரேடியலாக இருக்க போது அதே பர்பண்டிகுலராக தான் நம்ம வந்து என்னென்னா நம்ம ஏரியாவில் மட்டும் கன்சிடர் பண்ணியிருப்போம். தேர்ஃபோர் எல்லா பாயிண்ட்லேயுமே எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரெண்டுமே இட் வாஸ் பேரலல். ஓகே, வெக்டாரில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரெண்டுமே கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருந்துச்சு. தேர்ஃபோர் இட் வாஸ் பேரலல். அப்போ தீட்டா வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், இட் ஷுட் பி 0 டிகிரி, ரைட். அப்போ தீட்டா வந்து எனக்கு எல்லா பாயிண்ட்லேயுமே இட் வாஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ வந்து கொசைன் 0 டிகிரி வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், கொசைன் 0 டிகிரி வாஸ் ஈக்குவல் டு 1. ஃபைன். ஸ்பியருக்கு வந்து நம்ம வந்து போட போகிறோம். அப்போ நம்ம ஸ்பியருக்கு போடும்போது கொசைன் 0 டிகிரி 1 அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து மேலே வந்து நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டாட் ப்ராடக்ட் கன்சிடர் பண்ணும்போது கொசைன் 0 வந்து 1, அப்போ கொசைன் தீட்டா போட்டோன்னா அந்த டேர்ம் வந்து இட் வில் கோ டு 1. ஸோ அது நம்மளுக்கு வந்து கன்சிடரேஷன்லேயே வராது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிஎஸும் கரெக்டாக வந்து அலைன்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இனி நம்மளுக்கு வந்து இந்த வெக்டாரை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பியரை வந்து சூஸ் பண்ணது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு ஸ்பியரில் வந்து சென்ட்ரலில் பாயிண்ட் சார்ஜ் இருக்க போது அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இந்த ஸ்பியர் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு சேம் இ தான் இருக்கும். கரெக்டாக இது ஆரிஜினில் இருக்க போது அதனால் எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு வந்து சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ தான் இருக்கணும். கரெக்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அட் தட் ஸ்பியர் சச் தட் என்னோடய சார்ஜ் வந்து கரெக்டாக ஆரிஜினில் இருந்துச்சு அப்படின்னா எல்லா பாயிண்ட்லையும் இ வந்து சேம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஸ்பியரும் ட்ரா பண்ணிக்கணும், ரைட். அப்போ ஃபையை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். எவ்வளோ லைன்ஸ் வருது அப்படிங்கிற கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபை இஸ் நத்திங் பட் இ டைம்ஸ் டிஎஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பெரிஃபெரி ஆஃப் த ஸ்பியர் எல்லா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்பியரில் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும், சேம் அமௌண்ட் தான் இருக்க போகுது. விச் வில் பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் q டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. அப்போ வந்து ஆர் ஸ்கொயர்னு வந்திருக்கும், ரைட். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட், டாட் ப்ராடக்ட் வந்து இட் இஸ் டன். கொசைன் 0 வந்து 1 வந்திருக்க போகுது. வேறு எது மட்டும்தான் இருக்குன்னா டிஎஸை மட்டும் இன்டெகிரேட் பண்ணணும், ரைட். ஏன்னா இ வந்து கான்ஸ்டன்ட் தானே. அப்போ அது வெளியில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்துருக்குன்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ். ஓகே, அப்போ அந்த டோட்டல் ஏரியாவே நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணணும், ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நம்ம படிச்சிருக்கலாம் சிங்கிள் வேரியபிள் இன்டெகிரேஷன் மாதிரி தான். அப்போ சிங்கிள் வேரியபிள் அப்படின்னா நம்ம ஒன் டைமென்ஷனில் மட்டும் பண்ணியிருந்திருப்போம். எக்ஸில் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணியிருந்திருப்போம். ஸோ இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா திஸ் இஸ் லைக் 2 டைமென்ஷனல், ரைட். நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பண்ணணும், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் 3 டைமென்ஷனல் 3 ஆக்சிஸ்லையும் நான் வந்து பண்ணி தான் எனக்கு வந்து அந்த ஸ்பியரோட ஏரியா என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஆப்வியஸாக எனக்கு வந்து ஸ்பியரோட ஏரியா வந்து ஏற்கனவே தெரியும், ரைட். மேக்ஸில் வந்து டெரிவேஷன் படிக்கலாம் ஸ்பியரோட ஏரியா படிக்கிறதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும் கண்டிப்பாக இந்த டிஎஸ்ங்கிறது அந்த ஏரியாவில் இருக்க போகிற ஒரு எலமெண்ட். ஏன்னா இந்த ஸ்பியரில் இருக்க போகிற ஒரு எலமெண்ட்டு தான் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா டிஎஸ். இந்த டிஎஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து கிடச்சிருக்கும், டோட்டல் ஏரியா என்ன அப்படிங்கிற ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கணும், ரைட். காட் இட். அப்போ இந்த டிஎஸ் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எந்த எம்டி ஸ்பேஸும் ஓப்பன் ஸ்பேஸும் விடாமல் இன்டெகிரேட் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கும், ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த டிஎஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஎஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன பார்ட்டோட ஏரியா. ஓகே, ஸோ சின்ன ஏரியா எலமெண்ட். அப்போ டோட்டல் அதே மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம வந்து ஃபுல்லாக கேதர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஏரியா ஆஃப் தட் ஸ்பியர் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், விச் இஸ் நத்திங் பட் 4 pi r ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த டிஎஸ்ங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் ஸ்பியர், ரைட். அப்போ இந்த 5 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் q டிவைடட் பை r ஸ்கொயர், ரைட். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து இட் வில் பி 4 பை r ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ அதில் எது கேன்சல் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பை கேன்சல் அவுட் ஆயிரும். நம்ம வந்து இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன் நம்ம வந்து கே வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம்னா 4 பை எப்சிலான் நாட்டுக்கு.
எதுக்காக ஈக்குவேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இங்கே கரெக்டாக ஸ்ஃபியரை இதையும் கேன்சல் அவுட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளக்ஸுக்கு வந்து ஒரு அழகாக சிம்பிளிஃபைடு ஒரு ஃபார்முலா வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகே, இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். அதே மாதிரி r2 கேன்சல் அவுட் ஆயிரும். ரைட், r2 வந்து இட் வில் கெட் கேன்சல் அவுட். r2 வந்து இட் வில் கெட் கேன்சல் அவுட். அப்போ நம்மளுக்கு என்ன தான் ஜஸ்ட் லெஃப்ட் ஓவர் இருக்க போகுது அப்படின்னா q இருக்க போகுது, எப்சிலான் நாட் வந்து இருக்க போகுது. ரைட், அப்போ 5 was equal to q divided by epsilon naught. 5ஓட வேல்யூ வந்து q divided by epsilon நாட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. சரி, இந்த ரிசல்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு யூனிட் ஏரியா வழியாக 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வழியாக எனக்கு எவ்வளோ லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அதான் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ரைட், ஸோ அதில் எவ்வளோ லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்ணால் பார்த்ததுலாம் கிடையாது. ஜஸ்ட் நான் மேட்ச் பண்ணேன். இது அதிகமாக இருந்தால் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது, கம்மியாக இருந்தால் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்குன்னா அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸும் அந்த பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஏரியா வந்து நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, இட் ஹேஸ் டு பி பெர்பெண்டிகுலர். அப்போ தான் எனக்கு வந்து கிவன் ஏரியாவில் எனக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கும். அதே சர்டன் இன்க்ளினேஷனில் இருந்துச்சுன்னா ஏரியா நிறையா இருக்கும், ஆனால் அதே லைன் தான் இருக்கும். அப்போ நம்ம ஏரியாவை எப்படி சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஏரியாவும் என்னோடய லைனும் கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏரியா வெக்டார் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ அப்போ ஏரியா வெக்டாருங்கிறது அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு. தேர்ஃபோர் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த ஏரியா வெக்டாரும் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். அப்போ பேரலாக இருக்க மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரைட், அப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த சார்ஜ் வந்து எனக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்து வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ அந்த சார்ஜ் வந்து எனக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், ஒரு யூனிட் ஏரியாவில் இவ்வளோ லைன்னா கரெக்டாக பெர்பெண்டிகுலர் ஏரியாவாக நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்கும், ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ லைன்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கும். ரைட், ஸோ எந்த ஓப்பன் ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. தட் இஸ் வை அந்த அந்த ஜீரோ வந்து அந்த ஒரு பபிள் வந்து நம்ம போட்டு வந்து காமிச்சிருக்கோம். ரைட், ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பெர்பெண்டிகுலர் கட். அப்போ பெர்பெண்டிகுலர் கட்டை எல்லா இன்சிடென்ட்லேயும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹேவ் டு டூ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு கொசைன் காம்பனண்ட் வந்து கரெக்டாக கன்சிடர் ஆகும். ஸோ அப்போ அந்த கொசைன் காம்பனண்ட் வந்து கன்சிடர் ஆகும்போது கரெக்டாக எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கொசைன் காம்பனண்ட்டும் என்னோட அதில் க்ரியேட் ஆக போகிற ஏரியாவும் கரெக்டாக என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேட்சிங்காக வந்து இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து சைன் காம்பனண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். தேர்ஃபோர் கொசைன் காம்பனண்ட்டை கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோன்னா வில் யூஸ் டாட் ப்ராடக்ட். அதே மாதிரி நம்ம டாட் ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணோம். ஃபைனல் ஆன்சர் வந்து எவ்வளோ லைன்ஸுங்கிற கவுண்ட்டு தான். அப்போ எவ்வளோ லைன்ஸுங்கிற கவுண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து அங்கே முக்கியம் அப்படிங்கிறதுனால ஆன்சரும் ஸ்கேலாரில் வந்துச்சு. ரைட், ஸோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பியருக்கு வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம். அப்போ ஸ்பியருக்கு மேட்ச் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும்போது 5 = q/ε0. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது q என்னது, எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறது. நிறையா சார்ஜ் இருந்தால் நிறையா லைன்ஸ் வரணும், டிவைடட் பை ε0 கான்ஸ்டன்ட். அப்போ உள்ளேருந்து வரப்போகிற நம்பர் ஆஃப் லைன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியில, நீ எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறங்கிறதெல்லாம் இல்லை. மொத்தமாக நீ பிளாஸ்டிக் கவர் வச்சு சரௌண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கவர் வழியாக எனக்கு வந்து எவ்வளோ தூரம் லைன்ஸ் வந்து உள்ளேருந்து எமினேட் ஆகுதோ, பெரிய ஸ்பியராக இருந்தாலும் அந்த லைன் வந்து ஸ்பேஷியஸ் ஆகுமே தவிர நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். 1 கூலும் ஆஃப் சார்ஜ் 20 லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 2 கூலும் ஆஃப் சார்ஜ் 40 லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா சார்ஜை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இங்கே நம்மளுக்கு பார்த்தா இட் இஸ் வெரி கிளியர், அது சார்ஜை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ரைட், அப்போ 5 = q/ε0 அப்படிங்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இதோட அப்ளிகேஷன் மாதிரி ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அடுத்து இதை வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு செட்டப்புக்கு நான் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ இன்ஃபினைட்லி சார்ஜ்டு வயரில் வந்து எனக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இன்ஃபினைட்லி சார்ஜ்டு பிளேனில் வந்து எனக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகலாம் நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக் அப்ளிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறது பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து உள்ளே வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி நான் ஒரு ஆர்பிட்ரரி ஷேப்பில் வந்து நான் வந்து ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிட்டேன், ஒரு ஃப்ராப் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நம்ம சரௌண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதிலேருந்து வெளியில் வந்து எனக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்து வந்திருக்கும், இல்லைனா உள்ளே எனக்கு எவ்வளோ லைன்ஸ் போயிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னென்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அப்போ -q வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா உள்ளே வந்திருக்கணும். ஓகே, +q வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா வெளியில் போயிருந்துருக்கணும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு என்ன இருக்கணும், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கணும். இதில் வந்து
டபுள் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ப்ளஸ் கியூவோட டபுள் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து வெளியில் போயிருக்கணும். ஸோ அப்போ பார்த்தாலே தெரியுது, ஒரு இது உள்ள 2 இது உள்ளே வந்திருக்கு, 3 இது வெளியில் போயிருக்கு. அப்போ ஆப்வியஸாக எனக்கு வந்து Q பை எப்சிலான் நாட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா வெளியில் வந்து ஆவரேஜாக உள்ளே வந்தது வெளியில் வந்தது. ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருந்திருக்கலாம், அட்ராக்டிவாக இருந்திருக்கலாம், இன்னொரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு ரிப்பல்சிவாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மொத்தமாக லைன்ஸ் உள்ளே வந்தது வந்து உள்ளே வந்திருக்கும், வெளியில் போனது வெளில போயிருந்திருக்கும். டோட்டலாக ஆட் பண்ணால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும், ரைட்? அப்போ இங்கே 5 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா Q டிவைடட் பை எப்சிலான் நாட் ஃபர்ஸ்ட்டு சார்ஜுக்கு ஒரு சார்ஜுக்கு, அடுத்தது ப்ளஸ் 2Q டிவைடட் பை எப்சிலான் நாட், அடுத்தது மைனஸ் Q டிவைடட் பை எப்சிலான் நாட், நெகட்டிவ் Q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகே, ஸோ அப்போ இது நம்ம எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறோன்னா எனக்கு என்ன வந்துருக்கணும், ஷீஷர் இது இதுவும் கேன்சல் அவுட் ஆயிரும். 2Q இது வந்து என்னென்னா வெறும் Q பை எப்சிலான் நாட் மட்டும் எனக்கு வந்து கிடச்சிருக்க போகுது. ஓகே, ஸோ தென் யூ வில் ஹேவ் Q பை எப்சிலான் நாட் ஆஃப் லைன்ஸ் கம்மிங். அப்போ Q பை எப்சிலான் நாட் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்மிங் அவுட் ஆஃப் க்ளோஸ் சர்ஃபேஸ். ஓகே, கம்மிங் அவுட் ஆஃப் க்ளோஸ் சர்ஃபேஸ். அப்போ நான் என்னோடய க்ளோஸ் சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்து வெளியில் வந்து வருது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து Q பை எப்சிலான் நாட் ஆஃப் லைன்ஸ் தான் எனக்கு வந்து வெளியில் வந்து வரப்போகுது. ஓகே, ஏன்னா உள்ளே வரதும் வெளியில் வரதும் கண்டிப்பாக எவ்வளோ லைன்ஸ் வந்து வெளியில் வருதோ உள்ளே வரதை டேலி பண்ணிடும், ரைட்? ஸோ அதை ரெண்டும் டேலி பண்ணிவிட்டு இந்த மொத்த சார்ஜில் எனக்கு வந்து அந்த ஸ்பியர் மேலே இந்த இன்ஃப்ளூன்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இட் வாஸ் எமினேட்டிங் அவுட் பிகாஸ் ஆஃப் தட் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், ரைட்? இதான் புரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து கடைசியாக ஒரே ஒரு கன்சிடரேஷன் மட்டும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டில் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்பிட்ரரியாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பியர், ஐ மீன் 3 டைமென்ஷனல் ஒரு ரேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ இது வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா எந்த ஓப்பனிங்கும் இல்லை, இட் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இதுக்குள்ளே எனக்கு வந்து எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த சரௌண்டிங் இந்த நம்ம அந்த ரேப்புக்குள்ளே இல்லைன்னா நம்ம அந்த இந்த காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து எனக்கு என்னென்னா சார்ஜ் வந்து இல்லை, ஜஸ்ட்டு வெளியில் உள்ள தான் சார்ஜ் இருக்குது. அப்போ அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ லைன்ஸ் வந்து உள்ளே போச்சோ சேம் அமௌண்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்னொரு சைடு வந்து வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ ஒரு இதில் வந்து எவ்வளோ வந்து உள்ளே போச்சோ அதே லைன்ஸ் வந்து எனக்கு வந்து இன்னொரு சைடு வந்து எமினேட் ஆயிடுது. அப்போ ஆப்வியஸாக இங்கே வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன்சைட் த காஷியன் சர்ஃபேஸ் வந்து 0. அதனால் 5 வந்து எனக்கு என்ன அர்த்தம், 5 ஈக்குவல்ஸ் உள்ள சார்ஜே இல்லை, அப்போ 0 பை எப்சிலான் நாட் வரப்போகுது விச் இஸ் நத்திங் பட் 0. அப்போ இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எனக்கு வந்து என்னென்னா எனக்கு வந்து எந்த சார்ஜுமே இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். அதனால் எனக்கு வந்து என்ன ஆகலை அப்படின்னா கட் ஆகலை. ஓகே, ஸோ உள்ளே வந்தது எல்லாமே வெளியில் வந்து போயிடுச்சு. இங்கே வந்து எனக்கு வந்து Q பை எப்சிலான் நாட்னு போட்டுட்டு இங்கே வந்து 5 வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டதுனால இந்த பாயிண்டில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த நம்ம எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸுக்குள்ளே சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம், வெளியில் இருக்குது. இந்த பாயிண்டில் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதனால் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா வெளியில் உள்ள சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ எப்போவுமே நம்ம காஷியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணும்போது நம்ம அந்த சர்ஃபேஸுக்கு உள்ளே வந்து சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை பற்றி தான் நம்ம வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்குமே தவிர வெளியில் இருக்க போகிற சார்ஜ்னாலே இம்பேக்ட் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்டடி பண்ண முடியாது. பிகாஸ் எவ்வளோ லைன்ஸ் உள்ளே வந்துச்சோ அதே லைன்ஸ் வந்து வெளியில் போயிடும், ரைட்? தேர்ஃபோர் இந்த பாயிண்டில் வந்து நம்ம வந்து இப்படி ஒரு சர்ஃபேஸை கொடுத்துட்டு அந்த சர்ஃபேஸில் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேட்டாங்கன்னா 0. ஆனால் அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமானா இருக்கும், ஏன்னா வெளியில் உள்ள சார்ஜ் வந்து அங்கே வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கும். தேர்ஃபோர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் வந்து என்னென்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கன்ஃபார்மாக இருக்கும், ரைட்? சரி, இப்போ இதெல்லாம் சொன்னது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம் ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறையா வந்து படிச்சிருந்துருப்போம், ரைட்? இதெல்லாம் எப்படி நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்ப்போம், ரைட்? ஸோ அப்போ இந்த செஷனில் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருந்திருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் என்ன நினச்சோன்னா ஒரு டைபோல்னால ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு, ஐ மீன் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ ஃபைனலாக வந்து காஷியன் லா காஷ் லா அப்படிங்கிற புது லா வந்து எடுத்தோம். ஸோ அந்த லாவோட பேசிஸே என்னென்னா ஒரு சார்ஜினால் எனக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது
எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா Q/ε0க்கு ஈக்குவலான எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ நிறையா சார்ஜ் இருந்தால் நிறையா லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது அங்கே வந்து லாஜிக். ஓகே, ஸோ இதுதான் இந்த செஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இது எல்லாத்துலேயுமே கிளியராக இருந்தால் நெக்ஸ்ட் செஷனில் இதை வச்சு அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்க்குறது எல்லாமே கிளியராக புரியும். ரைட், ஸோ திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.